இன்னைக்கு நம்ம பேரோல் கான்செப்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ டேலி பிரைம் சாஃப்ட்வேரில் பேரோல் கான்செப்ட் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அது ரிலேட்டடாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அட் ஃபர்ஸ்ட் பேரோல்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயிக்கு சேலரி கொடுக்குற பர்பஸ்க்காக மட்டும்தான் இந்த பேரோல் வந்து யூஸ் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ ஒரு கம்பெனியில் மோர் தென் ஒரு 20 or 1000 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு எம்ப்ளாயிக்கும் நம்ம என்ன பண்ண முடியாது, மேனுவலாக அக்கௌண்ட்ஸ் போட முடியாது. ஏன்னா அவங்களுடைய ஹெச்ஆர்ஏ, டிஏ, இஎஸ்ஐ, பிஎஃப் இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் அண்ட் டிடக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் மெத்தடில் கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம மேனுவலாக நம்ம பண்ணும்போது நிறைய டைம் கன்சியூம் பண்ணும். அதே நேரத்தில் அவங்களுக்கு என்ன ஆகும்னா எரரும் வர சான்சஸ் உண்டு. ஸோ இந்த பேரோல் ப்ராசஸ் நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எம்ப்ளாயிக்கு ஒன்ஸ் நம்ம வந்து க்ரியேட் பண்ணிட்டோம், அவங்களுடைய டீட்டெயில்ஸ், அட்டெண்டன்ஸ் அந்த மாதிரி பர்சன்டேஜ்லாம் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா மந்த்லி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் அவங்களுடைய என்னென்ன போனஸ் அண்ட் கன்வீனியன்ஸ் எவ்வளவு அப்படின்னு சேஞ்ச் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆயிடும், அது சேஞ்ச் பண்ணி காமிக்கும். ஓகே, வாட் இஸ் பேசிக் சேலரி? பேசிக் சேலரி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் த எம்ப்ளாயீஸ் பேசிக் இன்கம் அண்ட் இஸ் அரவுண்ட் 40 to 50% ஆஃப் த டோட்டல் சேலரி. ஓகே, இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கம்பெனியில் எம்ப்ளாயி ஜாயின் பண்ணும்போது ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய சேலரியை தான் பேசிக் பே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த பேசிக் பே வந்து அவங்களுடைய ஸ்கில்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷனை வச்சு அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய பேசிக் சேலரி. இந்த சேலரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிக்ஸட் காம்போனன்ட். ஓகே, ஸோ இது டோட்டல் நெட் சேலரியில் இருந்து பேசிக் சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40 to 50% தான் இருக்கும். ஓகே, ரிமைனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா டியர்னஸ் அலவன், ஹெச்ஆர்ஏ, கன்வெயன்ஸ், ஓவர் டைம் இந்த மாதிரி ஆல் பெனிஃபிட்ஸ் இருக்கும். அஸ் வெல் அஸ் நம்மளுக்கு டிடக்ஷன்ஸ் ஆல்சோ இருக்கும். ஸோ கீழே நம்ம என்ன பண்ணிக்கலாம், அது ரிலேட்டடாக பார்த்துக்கலாம். ஓகே, next, basic salary refers to the amount of money that an employee receives prior to any extra being added or payments deducted. Okay, of course நம்ம basic salary அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வரக்கூடிய allowances and deduction இது ரெண்டையுமே ஆட் பண்ணாமல் வரக்கூடிய சேலரியை தான் நம்ம பேசிக் பே அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எதெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணுதுன்னா போனஸ், ஓவர் டைம் அண்ட் எனி அதர் பொட்டன்ஷியல் காம்பன்சேஷன் இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்க்ளூட் பண்ணுது. ஸோ பேசிக் சேலரி அப்படின்றது ஜஸ்ட் ஒரு ஃபிக்ஸடு சேலரி. நெட் சேலரியிலேருந்து ஒரு 40 to 50% சேலரியை தான் நம்ம பேசிக் சேலரின்னு பார்க்குறோம். ஸோ இனி ஒரு சாப்டரில் அது ரிலேட்டடாக நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் கிராஸ் பே பற்றி பார்க்கலாம். கிராஸ் பே அல்லது கிராஸ் சேலரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? கிராஸ் சேலரி அப்படின்றது எதை வச்சு கேல்குலேட் பண்ணுவாங்கன்னா பேசிக் சேலரின்றது என்னது, நெட் சேலரியிலேருந்து ஒரு 40 to 50% நம்ம பேசிக் சேலரின்னு சொல்கிறோம். ரிமைனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆட் ஆகக்கூடிய அலவன்சஸ், தட் இஸ் பெனிஃபிட்ஸ். ஓகே, ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா டியர்னஸ், ஹெச்ஆர்ஏ, கன்வேயன்ஸ், மெடிக்கல் அலவன்சஸ் அண்ட் வேரியபிள் பே எக்ஸெட்ரா. ஓகே, ஸோ ஆல் த பெனிஃபிட்ஸ், ஆல் த அலவன்சஸ் பேசிக் சேலரியோட ஆட் ஆகிறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா கிராஸ் சேலரி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா hence to calculate your basic from the gross pay you need to do the reverse calculation, of course. Okay, so இப்போ வந்து இந்த gross payல இருந்து பேசிக் சேலரியை மட்டும் கால்குலேட் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க, ரிவர்ஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ பேசிக்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், பேசிக் சேலரி ஃபைண்ட் அவுட் பண்ண கிராஸ் பே வந்தது இல்லைங்களா, அந்த கிராஸ் சேலரியிலேருந்து இந்த அலவன்சஸ் எல்லாத்தையும் நம்ம மைனஸ் பண்ணால் பேசிக் சேலரி நம்மளுக்கு கிடைச்சிரும். வெரி சிம்பிள். ஸோ கிராஸ் பேயிலேருந்து டியர்னஸ் அலவன்ஸ் டிடெக்ட் பண்ணுறோம், மைனஸ் ஹெச்ஆர்ஏ, மைனஸ் கன்வெயன்ஸ் அண்ட் மெடிக்கல், மைனஸ் வேரியபிள் பே, அதர் அலவன்சஸை நம்ம டிடெக்ட் பண்ணும்போது கிராஸ் சேலரியிலேருந்து அதர் அலவன்சஸை நம்ம டிடெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு பேசிக் பே கிடைக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு நெட் சேலரி அப்படின்றது கிராஸ் சேலரி நம்மளுக்கு வந்துச்சு இல்லைங்களா, அந்த கிராஸ் சேலரியில் இருந்து டிடக்ஷன்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, ஆல் டிடக்ஷன்ஸ் லைக் இன்கம் டேக்ஸ்,
பென்ஷன், ப்ரொஃபஷ்னல் டேக்ஸ், இஎஸ்ஐ, பிஎஃப் இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த டிடக்ஷன்ஸ் எல்லாம் போக கிராஸ் சேலரியிலேருந்து இந்த டிடக்ஷன்ஸை நம்ம மைனஸ் பண்ணும்போது நெட் சேலரி நம்மளுக்கு கிடைக்கிது. அஃப்கோர்ஸ் நம்ம கிராஸ் சேலரி அப்படின்றது எல்லா பெனிஃபிட்ஸையும் அலவன்சஸையும் ஆட் பண்ணி வரக்கூடியது. அந்த கிராஸ் சேலரியில் இருந்து நம்மளுக்கு ஸ்டாச்சுட்டரி டிடக்ஷன்ஸ் இருக்கும், அது மாதிரி எம்ப்ளாயி டிடக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இது ரெண்டையுமே டிடெக்ட் பண்ணி பேலன்ஸ் ரிமைனிங் அமௌண்ட் நம்ம கையில் என்ன இருக்கோ அதுதான் நெட் சேலரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அடுத்து வேரியபிள் பே. வேரியபிள் பே அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் காமன் நேமாக கொடுத்துருக்காங்க வேரியபிள் பே. அதை நீங்கள் போனஸ், இன்சென்டிவ் ஆர் கமிஷன் அப்படின்னு சொல்லலாம். இது எப்போ கொடுப்பாங்க? ஒரு எம்ப்ளாயி அவங்களுடைய டார்கெட் ஆர் கோல்ஸை அச்சீவ் பண்ணும்போது, ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும்போது வேரியபிள் பே அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா போனஸாக இருக்கலாம், இன்சென்டிவாக இருக்கலாம், ஒரு கமிஷனாக இருக்கலாம். ஓகே, ப்ரொஃபஷ்னல் டேக்ஸ். ப்ரொஃபஷ்னல் டேக்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ. ஓகே, ஸோ எவ்வளோ ப்ரொஃபஷ்னல் டேக்ஸ் வந்து வருஷத்துக்கு நம்ம பே பண்ணணும் மேக்ஸிமம் அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2500. இதே மந்த்லி அப்படின்னா 200 அந்த மாதிரி பே பண்ணணும். எதில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேலரியில் இருந்து பே பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த எலிஜிபிள் பர்சன் எல்லாமே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த சேலரி லிமிட் வச்சுருப்பாங்க. ஓகே, ஒரு 15,000க்கு மேலே அவங்க வந்து சேலரி வேண்டுறாங்க அப்படின்னா 200 பே பண்ணால் போதும். ஓகே, ஸோ அதே மாதிரி என்ன ஆகும்னா இந்த ப்ரொஃபஷ்னல் டேக்ஸ் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் டிஃபர் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மகாராஷ்டிரா அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா அவங்களுடைய கிராஸ் இன்கம் 30,000 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்க வந்து மகாராஷ்டிராவில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து எவ்வளோ பே பண்ணணும் எவ்ரி மந்த்தும் 200. ஏன்னா அவங்களுடைய சேலரி 15,000க்கு மேலே வந்து போயிருச்சு. ஸோ அதனால் அவங்க மந்த்லி எவ்வளோ பே பண்ணணும், 200 பே பண்ணணும். ஓகே, இன் தமிழ்நாடுல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சேலரி லிமிட் கொடுத்துருக்காங்க, நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அப் டு 3,500 வரையும் வேண்டுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ப்ரொஃபஷ்னல் டேக்ஸ் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதே 3,500லேருந்து 5,000 வந்து பே பண்ணுறவங்க, சேலரி வேண்டுறவங்க எவ்வளோ பே பண்ணணும், 22 rupees 50 பே பண்ணணும். அதே மாதிரி 5,000லேருந்து 7,500 சேலரி வேண்டுறவங்க 52 rupees and 50 அவங்க பே பண்ணணும். அதே மாதிரி 7,501லேருந்து 10,000 வரையும் சேலரி வேண்டுறவங்க 115 பே பண்ணணும். அதே மாதிரி 10,000லேருந்து 12,500 171 பே பண்ணணும். அபோவ், ஓகே, ஸோ அபோவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12,500க்கு மேலே எவ்வளோ சேலரி 1 lakh 2 lakh வேண்டினாலும் அவங்க எவ்வளோ தான் பே பண்ணணும், 208 per month. ஓகே, ஸோ அதே மாதிரி நீங்கள் இயர்லிக்கு கால்குலேட் பண்ணிக்கோங்க. எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் பற்றி பார்க்கலாம். எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஸ்கீம் வந்து யாருக்கு அப்ளிகபிள் ஆகுதுன்னா ஒரு ஃபேக்ட்ரிஸாக இருக்கட்டும், கம்பெனிஸாக இருக்கட்டும், இல்லை எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக இருக்கட்டும், அதில் வந்து ஒரு 10 இல்லை 10 ஆர் மோர் தென் 10 எம்ப்ளாயி வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய சேலரி 21,000க்குள்ளே, ஆல் எம்ப்ளாயீஸ் 21,000க்குள்ளே இருக்குது அப்படின்னா அவங்க இஎஸ்ஐ ஸ்கீமை கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சப்போஸ் 21,000க்கு மேலே சேலரி வேண்டுறாங்க அப்படின்னா அவங்களால இஎஸ்ஐ கிளைம் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ யாரெல்லாம் 21,000க்கு கீழே, ஓகே, ஸோ லெஸ் தென் 21,000க்கு கீழே சேலரி வந்து கெயின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இஎஸ்ஐ என்ன பண்ணலாம், அப்ளிகபிள் ஆகும். 21,000க்கு மேலே எக்ஸீடாக வேண்டுறவங்களுக்கு என்ன ஆகாது, இந்த இஎஸ்ஐ ஸ்கீமுக்கு கீழே வரமாட்டாங்க. ஓகே, ஸோ இஎஸ்ஐ வந்து அவங்களுக்கு நாட் அப்ளிகபிள். தென் கிராஜுவிட்டி. கிராஜுவிட்டி அண்டர் எந்த ஆக்ட் கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவிட்டி ஆக்ட் 1972. ஓகே, ஸோ கிராஜுவிட்டி அமௌண்ட் ஒரு எம்ப்ளாயி எப்போ ரிசீவ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் தான் அவங்க ரிசீவ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ
ஒரு எம்ப்ளாயி ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் ரிசீவ் பண்ணுற அமௌண்ட்டை சப்போஸ் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, ஒரு க்ரானிக்கல் டிசீஸில் அவங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா தட் டைம் என்ன பண்ணலாம், அவங்க அந்த கிராஜுவிட்டி அமௌண்ட்டை அவங்க ரிசீவ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுக்கு எலிஜிபிலிட்டி அந்த எம்ப்ளாயி ஒரு கம்பெனியில் 5 இயர்ஸ் ஆர் மோர் தென் 5 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் ஆர் மோர் தென் 5 இயர்ஸ் அவங்க அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தால் மட்டும்தான் ரிட்டையர்மெண்ட் அமௌண்ட், தட் மீன்ஸ் கிராஜுவிட்டி அமௌண்ட்டை ரிட்டையர்மெண்ட் டயத்தில் அவங்களால என்ன பண்ண முடியும், ரிசீவ் பண்ண முடியும். ஓகே, கிராஜுவிட்டி கேல்குலேஷன் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸில் கேல்குலேட் பண்ணுறாங்க. ஒன்று ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் இந்த கிராஜுவிட்டி ஆக்டுக்கு கீழே கவர் ஆகுறாங்களோ அவங்களுக்கு ஒரு மெத்தட் கேல்குலேஷன், யாரெல்லாம் கிராஜுவிட்டி ஆக்டுக்கு கீழே கவர் ஆகலையோ அவங்களுக்கு சம் டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் என்ன பண்ணுறாங்க, கேல்குலேட் பண்ணுறாங்க. அட் ஃபர்ஸ்ட் கிராஜுவிட்டி ஆக்டுக்கு கீழே கவர் ஆகிற எம்ப்ளாயீஸ் கிராஜுவிட்டி கேல்குலேஷன் பற்றி பார்க்கலாம். எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு கம்பெனியில் 20 இயர்ஸ் ஒர்க் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ லாஸ்ட் சேலரி நீங்கள் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கீங்க, 25,000. ஓகே, ஸோ 25,000 அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசிக் ப்ளஸ் டிஏ அமௌண்ட். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிராஜுவிட்டி அமௌண்ட் ஃபார் அமேட், த நேம் அமேட், அவங்களுக்கு எப்படி கேல்குலேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இயர்ஸ். ஓகே, ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் 20 இயர்ஸ் இன்ட் மல்டிப்ளை 25,000 the last drawn salary. Okay, so நீங்கள் லாஸ்ட்டாக ரிசீவ் பண்ண சேலரி இன்ட் 15 divided 26. ஓகே, சீக்வல்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,88,461.54 பைசே அவங்களுக்கு கிராஜுவிட்டி அமௌண்ட்டாக வருது. சரிங்களா, இது வந்து யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிராஜுவிட்டி ஆக்டுக்கு கீழே கவர் ஆனவங்களுக்கு. ஓகே, செகண்ட் கிராஜுவிட்டி ஆக்டுக்கு கீழே வராதவங்களுக்கு எப்படி கேல்குலேஷன் மெத்தட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா the formula 15, the half of the months 15 and your last drawn salary. ஸோ நீங்கள் கம்பெனியை வந்து 20 இயர்ஸ் இல்லை 30 இயர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா 30 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து அட் 30 இயர்ஸ் நீங்கள் எவ்வளோ சேலரி லாஸ்ட்டாக ரிசீவ் பண்ணீங்க, அதான் யுவர் லாஸ்ட் ட்ரான் சேலரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா த ஒர்க்கிங் டென்யூர், ஸோ வந்து இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் டிவைடட் 30. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கேல்குலேஷன் பார்க்க போகிறோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 7 இயர்ஸ் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்குவோம். எவ்வளோ அமௌண்ட் லாஸ்ட்டாக நீங்கள் ரிசீவ் பண்ணீங்க அப்படின்னா 30,000. ஓகே, the calculation will be 15 int 30,000 your last drawn salary int the year of experience 7 years. ஓகே, சப்போஸ் நீங்கள் 7 இயர்ஸுக்கு அப்புறம் ஒரு 8 months இல்லை 10 months இல்லை 9 months அந்த மாதிரி நீங்கள் இருந்தது அப்படின்னா அதை என்ன பண்ணுவாங்க, ரவுண்ட் பண்ணுவாங்க 1 இயராக ரவுண்ட் பண்ணுவாங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8 இயர்ஸ் உங்களுக்கு வரும். சரிங்களா, அபோவ் 6 மந்த்துக்கு மேலே போனாலே அதை 1 இயராக என்ன பண்ணுவாங்க, கேல்குலேட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ டிவைடட் 30 அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா அவங்களுடைய சேலரி கிராஜுவிட்டி அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,05,000. ஸோ இந்த 2 கேல்குலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைப்புக்கும் டிஃபர் ஆகுது. ரீஇம்பர்ஸ்மெண்ட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயிக்கு ஒன் ஆஃப் த அலவன்ஸ். ஓகே, பெனிஃபிட்ஸ் தான். பட் எம்ப்ளாயி அட் ஃபர்ஸ்ட் அதை ஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ கம்பெனிக்காக என்னென்ன எக்ஸ்பெண்டிச்சரோ அதெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, அட் ஃபர்ஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு அதற்கான பில் எல்லாத்தையும் கேதர் பண்ணி கம்பெனிகிட்ட கொடுத்து அந்த ரீஇம்பர்ஸ்மெண்ட் அமௌண்ட்டை கிளைம் பண்ணுற ப்ராசஸை தான் ரீஇம்பர்ஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், அந்த எம்ப்ளாயி கரெக்டான பில்ஸு நெசசரி பில்ஸை அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி தான் இந்த அமௌண்ட்டை கிளைம் பண்ணுற ப்ராசஸுக்கு தான் நம்ம ரீஇம்பர்ஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, ஸோ கம்பெனி சம்டைம்ஸ் இந்த அமௌண்ட்டை மந்த்லி எம்ப்ளாயி கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, ஆனுவலி இந்த மெத்தடில் அவங்க வந்து கொடுப்பாங்க. சரிங்களா, ரீஇம்பர்ஸ்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ராவல், டூர், மெடிக்கல், மொபைல்,
telephone, training, boarding and lodges, allowances. ஸோ இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி அட் ஃபர்ஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அதற்கான பில்லை கம்பெனிகிட்ட சப்மிட் பண்ணி அந்த அமௌண்ட்டை கிளைம் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் என்னன்னு சொல்கிறோன்னா ரீஇம்பர்ஸ்மெண்ட். நெக்ஸ்ட் ஹெச்ஆர்ஏ calculation. ஸோ இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் பற்றி பார்க்கலாம். HRA means house rent allowance. Okay, so house rent allowance employee க்கு 3 methodsல calculate பண்ணுவாங்க இல்லையா. so house rent அப்படின்றது இது யாருக்கு applicable ஆகும்னு பார்த்தீங்கன்னா rented houseல இருக்க எம்ப்ளாயிக்கு மட்டும்தான் இந்த HRA applicable ஆகும். ஓகே, ஸோ இந்த HRA எந்த பே ஹெட்ஸ்லேருந்து calculate பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேசிக் பே ப்ளஸ் டிஎன்எஸ் அலவன்ஸ் இந்த 2 அலவன்சஸில் இருந்து தான் HRA calculate பண்ணுறாங்க. இந்த 3 மெத்தட்ஸ் கேல்குலேஷனில் எந்த அமௌண்ட் லோயஸ்ட்டாக இருக்கோ அந்த அமௌண்ட்டை தான் ஹெச்ஆர்ஏவாக எம்ப்ளாயிக்கு என்ன பண்ணுவாங்க கொடுப்பாங்க. ஓகே, 3 ways நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவல் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் paid by the employer. ஸோ எம்ப்ளாயர் என்ன பண்ணுவாங்க ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட்டாக ஒரு 10,000 அந்த மாதிரி பே பண்ணுவாங்க. ஸோ அவங்க 10,000 அமௌண்ட்டாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வச்சு கால்குலேட் பண்ணுவோம். அது ஒரு மெத்தட். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து 40 or 50% ஆஃப் எம்ப்ளாயி சேலரி எம்ப்ளாயி மெட்ரோ சிட்டிஸில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய சேலரியிலேருந்து 50% கால்குலேட் பண்ணுவாங்க. மெட்ரோ சிட்டின்றது ஆஸ் யூஷுவல் டெல்லி, கல்கத்தா, துபாய் அந்த மாதிரி மெயின் ஏரியாவை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா மெட்ரோ சிட்டிஸ். அந்த சிட்டிஸில் எம்ப்ளாயி இருந்தாங்க அப்படின்னா சேலரியிலேருந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுவாங்க 50% கால்குலேட் பண்ணுவாங்க. மெட்ரோ சிட்டிஸ் இல்லை அதர் சிட்டிஸ் அப்படின்னா அஃப்கோர்ஸ் அவங்க 40% சேலரியிலேருந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இது ஒரு செகண்ட் மெத்தட். தேர்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ஹவுஸ் ரெண்ட் பெய்டிலேருந்து 10% ஆஃப் சேலரியை மைனஸ் பண்ணி ரிமைனிங் அமௌண்ட் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த 3 மெத்தட்ஸ் கால்குலேஷனில் எந்த அமௌண்ட் லோயஸ்ட்டாக இருக்கோ ஸோ அந்த அமௌண்ட்டு தான் ஹெச்ஆர்ஏவாக எம்ப்ளாயிக்கு அப்ளிகபிள் ஆகும். சரிங்களா, லெட் அஸ் see one by one. அட் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆக்சுவல் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் பெய்ட் பை த எம்ப்ளாயர். ஸோ எம்ப்ளாயர் என்ன பண்ணுறாங்க மந்த்லி ஹெச்ஆர்ஏ 10,000 அப்படின்னு ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் கொடுக்குறாங்க. சரிங்களா, ஸோ இயர்லி அது எவ்வளோ கால்குலேட் ஆகுதுன்னா 10,000 × multiply 12 1,20,000 என்ன ஆகுது நம்மளுக்கு மந்த்லி அமௌண்ட் வருது. ஸோ டோட்டல் ஆக்சுவல் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் இயர்லி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,20,000. செகண்ட் மெத்தட் 40% or 50% ஆஃப் எம்ப்ளாயி சேலரி. ஸோ மெட்ரோ சிட்டிஸாக இருந்தால் 50%, அதர் சிட்டிஸாக இருந்தால் 40%. சரிங்களா, இதில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு பேசிக் சேலரி 20,000, திஸ் ஒன் மந்த்லி. டிஎன்எஸ் அலவன்ஸ் 5,000. ஸோ டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 25,000 மந்த்லி. இது இயர்லின்னு சொல்லும்போது 20 × 12 2,40,000, 5,000 × 12 60,000 and 25 × 12 3 lakhs. ஸோ மந்த்லி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சேலரி 25,000, இயர்லி வந்து பார்த்தீங்கன்னா 3 lakhs ஆகுது இல்லையா. ஸோ இந்த சேலரி 3 lakhஸில் இருந்து 50% நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஓகே, அப்போ 3 lakhs × 50 divided 100 1,50,000 நம்மளுக்கு வருது. ஸோ இது ஒரு மெத்தட். ஸோ 50% ஆஃப் சேலரியில் நம்மளுக்கு எவ்வளோ வருதா 1,50,000. செகண்ட் calculation method. And third calculation method actual house rent paid minus 10% of salary. Okay, suppose இங்கே 10,000 நம்ம கொடுத்துருக்காங்க இல்லையா எம்ப்ளாயர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து 12 மந்த்ஸுக்கு கால்குலேட் பண்ணும்போது 1,20,000 வருது. ஆனால் இந்த எம்ப்ளாயி என்ன பண்ணுறாங்க ஆக்சுவலாக பே பண்ணுற ரெண்ட் வந்து 20,000. ஓகே, இவங்க வந்து ஜஸ்ட் ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட்டாக 10 தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆனால் ஆக்சுவலாக அவங்க வந்து பே பண்ணுறது ஒரு 20,000 அமௌண்ட் பே பண்ணுறாங்க. அப்போ 20 × 12 அப்படி பார்த்தீங்கன்னா 2,40,000 இயர்லி வருது. ஓகே, ஸோ
10% of salary என்னது 10% minus 10% of salary ன்னு சொல்லும்போது total salary எவ்வளவு 3 lakhs 3 lakhs 10% என்ன பண்ணணும் அதிலிருந்து மைனஸ் பண்ணணும் இல்லையா அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம 3 lakhs into 10 எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும் ஸோ 3 lakhs into 10 divided 100 30,000 வருது ஸோ 30,000 இதுதான் 10% ஆஃப் சேலரி இந்த 30,000 2,40,000ல இருந்து இந்த 30,000 நீங்கள் டிடெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருது 2,10,000 ஓகே ஸோ 2,10,000 பார்த்தீங்கன்னா third method calculation இப்போ இந்த 3 method calculationல எந்த amount lowest இருக்குன்னு பார்த்தீங்கன்னா of course the employer fixed கொடுத்து ஒரு 10,000 amount into 12 1,20,000 so 50% calculate பண்ணும்போது 1,50,000 வருது அதே மாதிரி actual rentல இருந்து 10% மைனஸ் பண்ணும்போது 2,10,000 வருது so 1,20,000 HRA-வா அந்த எம்ப்ளாயிக்கு அப்ளை ஆகும் ஏன்னா இதுதான் lowest amount. How to calculate PF? PF mean Provident Fund. Okay, so ஒரு கம்பெனில employee PF shares-உம் இருக்கும் employer PF shares-உம் இருக்கும் ஸோ அது ரிலேட்டடாக பார்க்க போகிறோம் EPF mean employer PF EPS mean employer pension scheme அப்படின்னு சொல்லுவோம் PF mean Provident Fund PS mean pension scheme சரிங்களா ஸோ இது எப்படி calculate பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம் ஸோ இது எதிலிருந்து calculate பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா basic pay plus dearness allowance ஸோ இது ரெண்டுலேருந்து தான் calculate பண்ணுவாங்க ஸோ basic pay plus dearness allowance சேர்த்து ஒரு 30,000 நம்ம எக்ஸாம்பிளுக்காக வச்சுக்குவோம் ஸோ salary வந்து எவ்வளவு 13,000 இல்லைங்களா ஸோ இதில் employee shares எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10,000 employer shares எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா the same 10% ஆனால் 1.567 for employee PF ஸோ அந்த 10%ல ரெண்டாக டிவைட் பண்ணுறாங்க அதில் 1.67 for employee PF அதே மாதிரி 8.33 for employee pension scheme ஸோ இது ரெண்டுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா employee contribute பண்ணுறது தான் ஸோ 1.67 for Provident Fund 8.33 for pension scheme சரிங்களா ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு டோட்டல் எவ்வளோ காமிக்கும்னு பார்த்தீங்கன்னா 10% காமிக்கும் ஓகே let us see in detailed ஸோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் நிறைய பேத்துக்கு PF வந்து எப்படி calculate பண்ணுறாங்க அதே மாதிரி பென்ஷன் ஸ்கீம் எப்படி calculate பண்ணுறாங்கன்னு தெரியாமல் இருக்கும் ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும் சரிங்களா நான் வந்து ஒரு 3 months எடுத்திருக்கேன் ஏப்ரல் மே ஜூன் ஓகே ஸோ எம்ப்ளாயி சேலரி நம்ம எவ்வளோ சொன்னோம் 13,000 இல்லையா ஸோ ப்ரீவியஸ் எவ்வளோ எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம் 13,000 ஸோ எம்ப்ளாயி பேசிக் ப்ளஸ் DA எம்ப்ளாயி ஷேர்ஸ் எவ்வளவு 10% employee shares எவ்வளவு 10% so employee PF 10% அப்ப அந்த 13,000ல இருந்து 10% நம்ம வந்து calculate பண்ணும்போது 1,300 கிடைக்கும் ஓகே இதில் பார்த்தீங்கன்னா நம்ம calculate பண்ணி பார்க்கலாம் ஸோ பேசிக் ப்ளஸ் DA ரெண்டும் சேர்த்து எவ்வளோ சேலரி நம்ம பார்த்தோம் 13,000 இல்லைங்களா ஸோ 10% calculate பண்ணணும் multiply 10 divided 100 போடும்போது உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் காமிக்குது 1,300 ஸோ நம்ம என்ன போட்டுட்டோம் இங்கே 1,300 போட்டுட்டோம் ஸோ எவ்ரி மந்த்தும் உங்களுக்கு இது சேம் இல்லையா உங்களுடைய ஷேர்ஸ் எவ்வளவு PF 10% ஸோ பேசிக் சேலரி ப்ளஸ் டியர்னஸ் அலவன்ஸில் இருந்து நம்ம calculate பண்ணும்போது 1,300 கிடைக்குது இதுதான் உங்களுடைய 12 monthsக்கும் PF amount the same for 12 months சரிங்களா இங்கே அப்படியே வந்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயர் ஷேர்ஸ் இருக்கு எவ்வளவு PFக்கு ஷேர் பண்ணுறாரு எம்ப்ளாயர் 1.67% ஸோ இதை calculate பண்ணுவோமா ஸோ பேசிக் சேலரியிலேருந்து 1.67% நம்ம calculate பண்ணணும் பேசிக் சேலரி 13,000 multiply 1.67 divided 100 சரிங்களா எவ்வளோ வரும் 217 ஓகே
217 வரனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதை அப்படியே போட்டிருக்கோம். இங்கே 0.1 வந்தால் அதை ரவுண்ட் பண்ண மாட்டோம். 0.56 வந்தால் நம்ம அதை 1 ரவுண்ட் பண்ணி 218 நம்ம கால்குலேட் பண்ணலாம். இங்கே வந்து 1 வந்தனால ஜஸ்ட் நம்ம 217 அப்படியே ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ த சேம் ஒவ்வொரு மந்த்ஸும் எம்ப்ளாயருடைய ஷேர் எவ்வளவா இருக்க போகுது பிஎஃப்க்கு 1.67% இல்லைங்களா. ஸோ பேசிக் சேலரி ப்ளஸ் டியோனஸ் அலவன்ஸில் இருந்து கால்குலேட் பண்ணும்போது நம்மளுக்கு 217 வருது. த சேம் ஃபார் 12 months. 12 monthsக்கும் த சேம் ஈக்குவல் அமௌண்ட்டு தான் நம்மளுக்கு வரும். சரிங்களா. அதனால் நான் 217 ஃபார் 3 monthsக்கு நான் த சேம் அமௌண்ட்டை போட்டிருக்கேன். ஓகே. ஸோ இப்போ டோட்டல் பண்ணலாமா. 1300 ப்ளஸ் 217 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1517 rupees. ஓகே. ஸோ இந்த 10% அமௌண்ட்டையும் 1.67% கால்குலேட் பண்ண அமௌண்ட்டையும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ பிஎஃப் வருது மந்த்லி 1517. The same amount for next month also, isn't it? So the same amount தான் இல்லையா. 1300 217 எவ்வளோ வரும்னு பார்க்குறீங்க. the same amount தான் 1517 தான். ஸோ இந்த 1517ல் இருந்து ப்ரீவியஸ் மந்த் அமௌண்ட்டையும் நீங்கள் ஆட் பண்ணணும் இல்லையா. ஸோ அப்போ ஆட் பண்ணிடலாம். 1517 ப்ளஸ் ப்ரீவியஸ் மந்த்தும் த சேம் அமௌண்ட் இல்லையா 1517 எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 3034 rupees. ஓகே. 3034 rupees. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே 1300 217 ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 1517 வருதா. ஸோ இப்போ இந்த ப்ரீவியஸ் மந்தோடு நம்ம ஆட் பண்ணணும். இந்த மந்த்துக்கு எவ்வளவு 3034 ப்ளஸ் 1517 நம்ம ஆட் பண்ணணும். ஸோ நான் இதில் ஆட் பண்ணுறேன். 1517 ஆட் பண்ணும்போது 4551. ஸோ இதே என்ன ஆகும் உங்களுக்கு, இதே மெத்தடிலேயே டோட்டல் பண்ணிகிட்டே வருவாங்க. ஒவ்வொரு மந்த்தும் ப்ரீவியஸ் மந்த் ப்ளஸ் இந்த மந்த்தினுடைய பிஎஃப் ஷேர்ஸை ஆட் பண்ணி கொண்டு வர அமௌண்ட்டு தான் ஒவ்வொரு மந்த்துக்கும் டோட்டல் ஆகிட்டே வரும். சரிங்களா. நெக்ஸ்ட் நம்ம இபிஎஸ் கால்குலேட் பண்ணலாம். ஸோ இபிஎஸ் எவ்வளோ ஷேர்ஸ் கொடுக்குறாங்க எம்ப்ளாயர் 8.33% கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அப்போ பேசிக் சேலரியிலேருந்து நம்ம 8.33% கால்குலேட் பண்ணும்போது எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1083. ஓகே. ஸோ செக் பண்ணிடலாம் கால்குலேட்டர். யா. ஸோ இப்போ நான் கிளியர் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் சேலரி எவ்வளவு, பேசிக் சேலரி ப்ளஸ் டியோனஸ் அலவன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30,000 மல்டிப்ளை 8.33 டிவைடட் 100 கொடுக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருது 1082 rupees வருது. ஸோ 1082.9 வருது இல்லைங்களா. ஸோ அபவ் 5 வந்தாலே நம்ம 1 ரவுண்ட் பண்ணணும். ஸோ இங்கே 9 வந்திருக்கு. ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் 1083 ஆட் பண்ணிக்கிறோம். சரிங்களா. த சேம் அமௌண்ட்டு தான் ஒவ்வொரு மந்த்தும் உங்களுக்கு ரெப்படேஷனாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே. ஸோ த சேம் ஃபார் ஹியர் employer shares also, EPS shares also. So basic plus dearness allowance இருந்து calculate பண்ணுற எவ்வளவு 8.33% EPS employer pension scheme இல்லையா. ஸோ calculate பண்ணும்போது 1083 rupees வருது. the same 12 monthsக்கும் அதே அமௌண்ட்டு தான் உங்களுக்கு வரும். ஸோ இந்த பென்ஷன் அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணுவோம், எம்ப்ளாயி அந்த டயத்தில் ரிசீவ் பண்ணுவாங்க. ஓகே. earning for employees paid. So here நம்ம என்ன பண்ண போகிறோம், employees earning paid பற்றி பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேசிக் பே. as I said before, பேசிக் பே அப்படின்னு சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பெனிஃபிட்ஸையும் ஆட் பண்ணாமல் வர்றது தான் பேசிக் பே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செகண்ட் டியர்னஸ் அலவன்ஸ். ஸோ அதை வந்து ஷார்ட் ஃபார்ம் டிஏன்னு சொல்லுவோம். ஒரு 17 to 28% அதை என்ன பண்ணுவாங்க கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அது டிஃபர் ஆகும்.
ஹவுஸ் ரெண்டல் அலவன்சஸ். ஓகே, ஸோ அதை ஹெச்ஆர்ஏ நம்ம சொல்லுவோம். ஹவுஸ் ரெண்ட் ஹெச்ஆர்ஏ பற்றி கேல்குலேஷன் ஒரு 3 டைப்ஸ் இருக்குது. அந்த 3 டைப்ஸ் ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து ப்ரீவியஸில் நடத்தியிருக்கேன். ஸோ அதை வந்து குறுக்க கோத்ரூ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கன்வேயன்ஸ், இட்ஸ் ஆல்சோ ஒரு பெனிஃபிட்ஸ் அலவன்சஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஓவர் டைம், நம்ம ஓடி அப்படின்னு சொல்லுவோம். ஓவர் டைம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு பர் யூனிட் ஓகே ஹவர்ஸ் ரிலேட்டடாக அவங்களுக்கு வரும். ஓகே, இது பீசஸ் அந்த மாதிரி வேறு மெத்தடில் வந்துச்சுன்னா அது ஒரு டைப்ஸ் மெத்தட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வேரியபிள் பே அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயினுடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ், அவங்களுடைய டார்கெட் இல்லை கோல்ஸ் அவங்க அச்சீவ் பண்ணி பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த வேரியபிள் பே வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ யார் பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது ஆட் ஆகாது. அவங்க எப்படி பெஸ்ட்டாக பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த டைம் அந்த வேரியபிள் பே அவங்களுக்கு ஒரு கமிஷன் இல்லை சம்திங் ஒரு இன்சென்டிவ் அந்த மாதிரி அவங்களுக்கு ஆட் ஆகும். சரிங்களா, அடுத்து போனஸ். போனஸ் அப்படின்றது அதுவும் த சேம் வே அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்து அவங்களுக்கு ஆட் ஆகிறது தான். அடுத்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயி ஸ்டாச்சுட்டரி டிடக்ஷன். ஸோ ஸ்டாச்சுட்டரி டிடக்ஷன்ஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க சேலரியிலேருந்து டிடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாச்சுட்டரி அமௌண்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்துடலாம். எம்ப்ளாயீஸ் பிஎஃப், பிஎஃப் மீன் ப்ராவிடென்ட் ஃபண்ட். ஓகே, ஸோ எம்ப்ளாயி சேலரியிலேருந்து ஒரு சர்டன் பர்சன்டேஜ் அவங்க என்ன பண்ணுவாங்க, டிடெக்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி எம்ப்ளாயீஸ் இஎஸ்ஐ, இஎஸ்ஐ மீன் எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ். நான் உங்களுக்கு ப்ரீவியஸில் இதை வந்து நடத்தியிருக்கேன். எம்ப்ளாயி இஎஸ்ஐ வந்து யார் கிளைம் பண்ண எலிஜிபிள்னா யார் வந்து 21,000க்கு கீழே சேலரி ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் அப்ளிகபிள் ஆகும். மோர் தென் 21,000 சேலரி கெயின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இஎஸ்ஐ அப்ளிகபிள் ஆகாது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா என்பிஎஸ், நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ், ப்ரொஃபஷனல் டேக்ஸ். இப்போ எம்ப்ளாயி பிஎஃப் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து கால்குலேட் பண்ணுறாங்கன்னா 10%. இயர்லியர் வந்து ஒரு 12% இருந்தது, இப்போ 10 லெஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எம்ப்ளாயி இஎஸ்ஐ வந்து பார்த்தீங்கன்னா 0.75%. இது வந்து 21,000க்கு கீழே சேலரி வேண்டவங்களுக்கு மட்டும் அப்ளிகபிள் ஆகும். பென்ஷன் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா 10,000 அப்ளிகபிள் ஆகுது. இன்கம் டேக்ஸ் அப்படின்னா கால்குலேட்டர் as ஸ்லாப் ரேட் இருக்கும் இல்லைங்களா, அது ரிலேட்டடாக கால்குலேட் பண்ணுவாங்க. ப்ரொஃபஷனல் டேக்ஸ் ஆல்சோ என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சேலரிஸ் மென்ஷன் பண்ணியிருப்பேன் இல்லையா, ஸோ அந்த சேலரிஸ்க்கு ரிலேட்டடாக நம்ம எவ்வளோ சேலரி ரிசீவ் பண்ணுறோமோ அந்த சேலரிக்கு ரிலேட்டடாக ப்ரொஃபஷனல் டேக்ஸ் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் எதில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா டிடக்ஷன்ஸில் வருது. ஓகே, நெக்ஸ்ட்டு எம்ப்ளாயர் ஸ்டாச்சுட்டரி டிடக்ஷன். ஸோ எம்ப்ளாயீஸ் ஸ்டாச்சுட்டரி டிடக்ஷன்ஸும் இருக்குது, எம்ப்ளாயர் ஸ்டாச்சுட்டரி டிடக்ஷனும் இருக்குது. ஒரு கம்பெனியில் எம்ப்ளாயி அண்ட் எம்ப்ளாயர்ஸ் ஷேர்ஸ் வந்து அஃப்கோர்ஸ் ரெண்டு சைடுமே நம்மளுக்கு இருக்கும். இப்போ நம்ம எம்ப்ளாயர் இபிஎஸ் வந்து பார்க்க போகிறோம். எம்ப்ளாயர் இபிஎஸ்னால் அது என்ன சொல்லுவோம், எம்ப்ளாயர் பென்ஷன் ஸ்கீம் சொல்லுவோம். எவ்வளோ பர்சன்டேஜ், 8.33%. ஸோ நான் வந்து பிஎஃப் கேல்குலேஷனில் இதை பற்றி நான் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க. சரிங்களா, செகண்ட் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயர்ஸ் இபிஎஃப், எம்ப்ளாயர் ப்ராவிடென்ட் ஃபண்ட் எவ்வளோ கொடுக்குறாங்க, 1.67%. எம்ப்ளாயர்ஸ் இஎஸ்ஐ பார்த்தீங்க அப்படின்னா 3.25 கொடுக்குறாங்க. எம்ப்ளாயர்ஸ் என்பிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10% கொடுக்குறாங்க. ஓகே, இதெல்லாம் எம்ப்ளாயர்ஸ் ஸ்டாச்சுட்டரி டிடக்ஷனில் ஆட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாயர்ஸ் அதர் சார்ஜஸில் என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயர்ஸ் பிஎஃப் அட்மின் சார்ஜஸ். ஓகே, பிஎஃப்னுடைய அட்மின் சார்ஜஸ் எவ்வளோனா 0.50%. அதே மாதிரி இஜிஎல்ஐ கான்ட்ரிபியூஷன் சார்ஜஸ் இருக்குது இல்லைங்களா, எம்ப்ளாயர் டெபாசிட் லிங்க் அது இருக்குது இல்லைங்களா, அந்த இது எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 50% சார்ஜ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் டிடக்ஷன்ஸ் ஆல்சோ இருக்கும் இல்லையா, ஸ்டாச்சுட்டரி டிடக்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட், எம்ப்ளாயி deductions also difference. Okay, so statutory it's related to tax. Okay, இந்த deductions பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னு பார்த்துரும். கேன்டீன் டிடக்ஷன் அப்படி இல்லைனா மீல் கூப்பான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா லோன் அண்ட் அட்வான்சஸ். ஸோ லோன் அண்ட் அட்வான்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் ஒரு டிடக்ஷன் தான். சப்போஸ் நம்ம வந்து சேலரி அந்த மந்தில் நம்ம சேலரி வந்து இயர்லியராக நம்ம வேண்டியிருப்போம் அட்வான்ஸாக. ஸோ அது வந்து எந்த கேட்டகரியில் வரும்னு பார்த்தீங்கன்னா லோன் அண்ட் அட்வான்சஸ் வரும். ஓகே,
ஸோ சேலரி அட்வான்சஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராஜுவிட்டி அப்படின்றது அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி ரிட்டையர்மெண்ட் அமௌண்ட் இல்லையா? ஸோ அதை வந்து என்ன பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு பேக்கெட் நம்ம க்ரியேட் பண்ணணும், அதுதான் கிராஜுவிட்டி. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிட்டையர்மெண்ட் அமௌண்ட்டு. ஸோ அதுக்கு கீழே அது கேல்குலேட் ஆகும். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ரீஎம்பர்ஸ்மெண்ட். நான் சொல்லியிருப்பேன் இல்லைங்களா, அட் ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி வந்து அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு அதுக்குரிய பில்லை கேதர் பண்ணி கம்பெனிகிட்ட கொடுத்து கிளைம் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ரீஎம்பர்ஸ்மெண்ட் சொல்கிறோம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் மெடிக்கல் அலவன்ஸ். நெக்ஸ்ட் பேயபிள் பேஹெட்ஸ் பார்க்கலாம். ஸோ இது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி மாதிரி தான். பேயபிளில் ஃபர்ஸ்ட் சேலரி பேயபிள் அண்டர் கரண்ட் லைபிலிட்டிஸ், ESI payable, NPS payable and PF payable. ஸோ இது எல்லாமே அண்டர் எந்த கேட்டகரியில் வருது, குரூப்பில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் லைபிலிட்டிஸ். கம்பெனி க்ரியேஷன் பண்ணலாம். ஹியர் டேலி ப்ரைமில் ஸோ கம்பெனி ரிலேட்டடாக நீங்கள் எடுக்கிறேன்னா Alt-K ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த விண்டோ உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகே. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும், க்ரியேட் கம்பெனி நீங்கள் கொடுத்துக்கிறீங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய கம்பெனி நேம் நான் பேரூல் அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஓகே. ஸ்டேட் தமிழ்நாடு, பின்கோட் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. யா, டெலிஃபோன் நம்பர், மொபைல் நம்பர், ஃபேக்ஸ் இருந்தால் ஃபேக்ஸ் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. இமெயில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகே. யா, வெப்சைட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வெப்சைட் டைப் பண்ணிக்கோங்க. www.bloomingtutorial.com. 1 April 2021. ஓகே. ஸோ ஏப்ரல் டு மார்ச் வரையும் இந்த இடத்துல நீங்கள் பாஸ்வேர்ட் கொடுக்குறேன்னா கொடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஜஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ இதை டீஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா F12 ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டேலி பாஸ்வேர்டெல்லாம் அங்கே வேணாம், ஷோ பண்ண வேணாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல நோ கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், இப்போ உங்களுக்கு அந்த டேலி வால்ட் அண்ட் செக்யூரிட்டி எதுவுமே உங்களுக்கு வியூ ஆகாது. அதே நேரம் நீங்கள் வந்து அடிஷ்னல் பேஸ் கரன்சி டீட்டெயில்ஸ் வேண்டான்னா நோ கொடுத்துட்டிங்கன்னா கீழே பார்த்தீங்களா அந்த பேஸ் கரன்சி டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இல்லாமல் போயிடும். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கம்பெனி Ctrl+A கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ண உடனேயே நம்மளுக்கு ஃபீச்சர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிடும். சரிங்களா? இந்த இடத்துல சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு சில ஆப்ஷன்ஸ் காட்டாமல் இருந்ததுன்னா இந்த இடத்துல நோ இருக்கும் இல்லைங்களா? ஸோ நோ இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஃபியூ ஆப்ஷன்ஸ் தான் காமிக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் இந்த இடத்துல போய் ஷோ ஆல் ஃபீச்சர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸையும் நம்மளுக்கு காமிக்கும். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பேரோல் மெயின்டைன் பேரோல் எஸ் கொடுக்குறீங்க. செட் எனேபிள் பேரோல் ஸ்டாச்சுட்டரிக்கு நீங்கள் என்ன கொடுக்குறீங்க, எஸ் கொடுக்குறீங்க. ஓகே. இந்த இடத்துல நம்ம கம்பெனி கோட் நம்ம டைப் பண்ணோம். ஓகே. TN/ TN mean Tamil Nadu the state, THY Trichy the region, 5 digit / and 2 digit. Okay. So இந்த மாதிரி டைப் பண்ணிக்கங்க. கம்பெனி அக்கௌண்ட் குரூப் கோட் ஆல்சோ இதே பேட்டர்னில் தான் வரும். TN/ THY / 5 digit divide okay. Again company security code format இந்த மெத்தடில் தான் வரும். ஸோ THY / 5 digit / yeah. நெக்ஸ்ட்டு எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ அதில் கம்பெனி கோட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 33 65
தென் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு 6 digits வரும். ஓகே, hyphen and 3 digits. இதுதான் பேட்டர்ன். ஓகே, ஸோ இந்த இடத்துல கம்பெனி கோடில் 33 அப்படின்றது ஸ்டேட் கோடுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஸ்டேட் கோட் தமிழ்நாடுக்கு எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா 33. ஓகே, ஸோ 65 அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நம்பர். அதுக்கப்புறம் ரிமைனிங் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய கோடு. ஓகே, யா இஎஸ்சி பிரான்ச் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னா பிஹெச்எல் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஒர்க்கிங் டேஸ் பெர் மந்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 26 இல்லையா. ஸோ 4 days பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சண்டே ஹாலிடேஸாக வரும். ஸோ ஒர்க்கிங் டே பார்த்தீங்க அப்படின்னா 26 அப்படின்னு நம்ம கொடுத்துக்கிறோம். சரிங்களா. அதுக்கப்புறம் கார்பரேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஃபார் நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம CHO/CBO/5 digit. CHO stands for corporate head office. CBO stands for corporate branch office. Okay, again branch office number. Okay, so the same CHO CBO 5 digit number. Next, tax deductions and collection account number 10. Okay, so இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 alpha 5 numeric and 1 alpha. Okay, 4 alpha 5 numeric and 1 alpha. Next, 10 registration number பார்த்தீங்க அப்படின்னா TN 4 alpha 5 digit and 1 alpha. Okay, income tax circle award வந்து பார்த்தீங்கன்னா சேம் BHL. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் கொடுக்காம நீங்கள் அதர்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் கம்பெனி கவர்மெண்ட்டாக இருந்தால் நீங்கள் கவர்மெண்ட் கொடுத்துக்கோங்க. பி கேர்ஃபுல், இதை செலக்ட் பண்ணும்போது நீங்கள் உங்களுடைய கம்பெனி எது ரிலேட்டட் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிரான்ச் அண்ட் டிவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா BHL. அதுக்கப்புறம் நேம் ஆஃப் பர்சன் இருக்குது இல்லைங்களா. ஸோ நேம் ஆஃப் பர்சன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுஹாசினி, son of daughter of Ganapati. So designation பார்த்தீங்க அப்படின்னா CEO. ஓகே, PAN நம்பர் பார்த்தீங்கன்னா 5 alpha 3 numeric 4 numeric and 1 alpha. Okay, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணி நம்ம கம்பெனியுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம என்ன பண்ணிட்டோம் அந்த இடத்துல ஃபீட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணி பேரோல் ஆப்ஷனுக்கு நம்ம எஸ் கொடுத்துட்டு அதுக்கு ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டோம். பேரோல் மாஸ்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ பேரோல் மாஸ்டர்ஸில் அட் ஃபர்ஸ்ட் இருக்கிறது எம்ப்ளாயி குரூப். எம்ப்ளாயி குரூப் அப்படின்றது என்னென்னா அவங்களுடைய டெசிக்னேஷன் டிபார்ட்மெண்ட் பற்றி நம்ம க்ரியேட் பண்ணுறது. எக்ஸாம்பிள் CEO, சேல்ஸ் மேனேஜர், அக்கௌண்டன்ட், சூப்பர்வைசர், கேஷியர், ஆஃபீஸ் பாய். லைக்வைஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அவங்களுடைய டிபார்ட்மெண்ட் க்ரியேட் பண்ணுறது. எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் அப்படின்றது எத்தனை எம்ப்ளாயீஸ் இருக்காங்களோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் அண்டர் எந்த குரூப்பில் வராங்களோ அதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணுறது. அவங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் அஸ் வெல் அஸ் பேங்க் டீட்டெயில்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க். ஸோ யூனிட்ஸ் அப்படின்றது ஆஸ் யூஷுவல் டேஸ், மந்த்ஸ், ஹார்ஸ் அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறது க்ரியேட் பண்ணுறது. ஓகே, யூனிட்ஸ்லேயே சிம்பிள்
யூனிட் இருக்குது, அதே மாதிரி காம்பவுண்ட் யூனிட் இருக்குது. ஃபோர்த் ஒன் அட்டெண்டன்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் டைப். ஸோ அட்டெண்டன்ஸ் அப்படின்றது அவங்களுடைய ப்ரெசன்ட், ஆப்சண்ட், கேஷுவல் லீவ், ஃபெஸ்டிவல் லீவ், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் டைம் எல்லாமே அண்டர் எந்த கேட்டகரியில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அட்டெண்டன்ஸில் தான் நம்ம க்ரியேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அட்டெண்டன்ஸில் ப்ரெசன்ட் எல்லாம் லீவ் வித் பே, ஆப்சண்ட் அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் லீவ் வித்தவுட் பே. ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் நம்ம க்ரியேட் பண்ணுறதை பார்க்க போகிறோம். அடுத்து வந்து பேஹெட்ஸ். பேஹெட்ஸ் அப்படின்னா அஸ் யூஷுவல் ரொம்ப மேஜர் ரோல் இந்த பேரூலில். ஸோ பேஹெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட்ஸ், தட் மீன்ஸ் அலவன்சஸ் அண்ட் டிடக்ஷன்ஸும் இருக்குது. ஸோ பேஹெட்ஸில் இஎஸ்ஐ, இப்போ பெனிஃபிட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா பேசிக், டிஏ, ஹெச்ஆர்ஏ, ஓவர் டைம், கன்வெயன்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணும் அலவன்சஸில் வரும். டிடக்ஷன்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா பிஎஃப் இருக்கு இல்லையா, ஸோ பிஎஃப், ப்ராவிடென்ட் ஃபண்ட், இஎஸ்ஐ, ப்ரொஃபஷ்னல் டேக்ஸ், இன்கம் டேக்ஸ், ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணும் டிடக்ஷன் சைடு வரும். ஸோ இது ரெண்டுமே என்ன எதில் க்ரியேட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா பேஹெட்ஸில். லாஸ்ட் என்ன பண்ணுவோம் பேரூல் வவுச்சர். ஸோ பேரூல் வவுச்சரில் நம்ம அந்த வவுச்சர் டைப் நம்ம போடுவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இதெல்லாம் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பேரூல் வவுச்சரில் அந்த என்ட்ரியை நம்ம போடணும். நெக்ஸ்ட் எம்ப்ளாயீஸ் குரூப் க்ரியேஷன் பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ எம்ப்ளாயி குரூப் க்ரியேஷனில் நம்ம என்னென்ன க்ரியேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சிஇஓ, ஹெச்ஆர் மேனேஜர் அண்ட் சேல்ஸ் மேனேஜர். டேலிக்கு போயிடலாம். ஹியர் செலக்ட் கிரியேட். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேரோல் மாஸ்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தலைப்புக்கு கீழே அட் ஃபர்ஸ்ட் இருக்கிறது எம்ப்ளாயி குரூப். ஓகே, ஸோ எம்ப்ளாயி குரூப் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன டைப் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிஇஓ. ஓகே, ஸோ இந்த இடத்துல டிஃபைன் சேலரி டீட்டெயில்ஸ் நீங்கள் எஸ் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இதில் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிடக்ஷன்ஸ் அஸ் வெல் அஸ் அந்த அலவன்சஸ் எல்லாம் கேட்கும். ஸோ அது நம்ம க்ரியேட் பண்ணலை, லேட்டராக நம்ம என்ன பண்ணலாம் அதுக்கு வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதனால் இந்த இடத்துல நம்ம கொடுக்க தேவை. வேணா நீங்கள் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல் பேகெட்ஸ் எல்லாம் கேட்குதுங்களா. ஸோ இப்போ தான் நம்ம எம்ப்ளாயி குரூப் க்ரியேட் பண்ணுறனால பேகெட்ஸ் எல்லாம் நம்ம லேட்டராக க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அதனால் இப்போ இந்த இடத்துல நான் கொடுத்துட்றேன். சரிங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் மேனேஜர். ஸோ ஹெச்ஆர் மேனேஜர் அண்டர் ப்ரைமரி டிஃபைன் சேலரி டீட்டெயில்ஸ் நோ கொடுத்துருங்க. தேர்டு ஒன் சேல்ஸ் மேனேஜர், சேம் நோ அண்ட் எஸ். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான எம்ப்ளாயி குரூப்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் எம்ப்ளாயி நேம்ஸ் க்ரியேஷன். எம்ப்ளாயி நேமில் அட் ஃபர்ஸ்ட் கீர்த்தனா ஸ்ரீ அவங்க சிஇஓ, தீபிகா ஹெச்ஆர் மேனேஜர், தேனுஜா சேல்ஸ் மேனேஜர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம கீர்த்தனா ஸ்ரீ டீட்டெயில்ஸை பார்க்க போகிறோம். இந்த டேபிளில் அவங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் இருக்குது. எம்ப்ளாயி நம்பர், டெசிக்னேஷன், லொக்கேஷன், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், பிளட் குரூப், ஃபாதர்ஸ் அண்ட் மதர்ஸ் நேம், ஸ்பவுஸ் நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பர், இமெயில். செகண்ட் டேபிளில் அவங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் அஸ் வெல் அஸ் ஸ்டாச்சுட்டரி டீட்டெயில்ஸ். ஓகே, டாக்ஸேஷன் நம்பர் அண்ட் கோட் எவ்ரி திங். டேட் ஆஃப் ஜாயினிங் பார்த்தீங்க அப்படின்னா 1/3/2000. ஓகே, ஸோ டேலிக்கு போயிடலாம். ஓகே, ஸோ பேரோல் மாஸ்டர்ஸில் நம்ம எம்ப்ளாயி செலக்ட் பண்ணிக்குவோம். ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி நேம் வந்து பார்த்திங்கன்னா கீர்த்தனா ஸ்ரீ. ஓகே, ஸோ அண்டர் சிஇஓ அவங்க வந்து என்ன டெசிக்னேஷன் பார்த்தீங்கன்னா சிஇஓ. ஜாயினிங் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டேட் ஆஃப் ஜாயினிங் ஃபாரின் இருக்குது பார்த்தீங்களா 1/3/2000. ஓகே, 1/3/2000. ஓகே, ஸோ டிஃபைன் சேலரி டீட்டெயில்ஸ் நோ கொடுத்துருங்க. ஏன்னா நம்ம பேஹெட்ஸ் ஒன்றும் க்ரியேட் பண்ணலை. ஸோ க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் தான் இதில் நம்ம எஸ் கொடுக்க முடியும். ஓகே, ஸோ எம்ப்ளாயி நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 985652. ஓகே, டெசிக்னேஷன் சிஇஓ, சாரி, லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ட்ரிச்சி, ஜெண்டர் ஃபீமேல், டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்க அப்படின்னா
2/7/1995. Yeah, blood group B positive. And father's name பார்த்தீங்க அப்படின்னா Sriraj. Spouse name கிடையாது. Address பார்த்தீங்கன்னா 35 Williams Road, Cantonment, திருச்சி. Okay, address 35 Williams Road, Cantonment, திருச்சி 1. Okay, so phone number பார்த்தீங்க அப்படின்னா 8778239513. Okay, yeah, email address keerthi@gmail.com. yeah, next provide bank details. yes கொடுங்க. yes கொடுத்தோன்னா நம்மளுக்கு அக்கௌண்ட் நம்பர் கேட்கும். ஸோ உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 852536 852536 124536. and last பார்த்தீங்க அப்படின்னா 96. okay, next IFSC code பார்த்தீங்க அப்படின்னா HDFC 4 alpha 0005236. next bank name பார்த்தீங்க அப்படின்னா HDFC bank தான். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இதில் நியூ பேங்க் அப்படின்னு நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த நேமை நீங்கள் இங்கே டைப் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே, பிரான்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருவரம்பூர். ஓகே, ஸோ டிரான்சாக்ஷன் டைப் வந்து என்ன மெத்தடில் அவங்களுக்கு நம்ம கொடுக்க போகிறோம் அந்த சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்காவா இல்லை ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபரா அப்படி இல்லைன்னா அதர்ஸ். இதில் ஷோ மோர் இருக்குது பாருங்களேன். இதில் நான் கொடுத்தோன்னே உங்களுக்கு காமிக்குதுங்களா, ஏடிஎம் கார்டு செக், இசிஎஸ், ஃபண்ட், எலக்ட்ரானிக் செக், இந்த மாதிரி காமிக்குது இல்லையா. இதில் என்ன மெத்தட் நீங்கள் கொடுக்க போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணுங்கள். செக்னா நீங்கள் செக் வந்து கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட் ப்ளஸ் பேங்க் ஆல்சோ த சேம் பேங்க் தான். ஓகே, ஸோ என்ன பேங்க் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் லிஸ்ட் நம்ம கொடுத்து சேவ் பண்ணிக்கிறோம். அப்ளிகபிள் டேக்ஸ் ரெஜியூம் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் டேக்ஸ் ரெஜியூம் கீழே வராங்க. இன்கம் டேக்ஸ் நம்பர், ஸோ பெர்மனண்ட் அக்கௌண்ட் நம்பர் தான் பேனுன்னு சொல்லுவோம். ஸோ இன்கம் டேக்ஸ் நம்பர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 ஆல்ஃபா ASDFG next 4561A. so 4 numeric 1 alpha. second other number பார்த்தீங்கன்னா 12 digit இல்லையா. so 856532 856532 3625 362515. சரிங்களா? யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் 6 digits 659525 362515. ஓகே, நெக்ஸ்ட் பிஎஃப் அக்கௌண்ட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா TA/TRY. TA/TRY is nothing. TA means state இல்லையா, தமிழ்நாடு. TRY means Trichy, the region. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 6 digit நம்பர் 452 7 digit, I think 7 digit 452536 452536 2 yeah /852536 1. so the same number for EPS account number. சரிங்களா? so date of joining the same date of joining தான். PR account number இதில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ PR account number பார்த்தீங்க அப்படின்னா 12 digit 785236 785236 963214. ஓகே, அடுத்த ESI நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 3303 33 is nothing but state code. 03 is establishment number.
then 523212 523212 hyphen 012 012 hyphen 123. Okay, so ESI dispensary name பார்த்தீங்க அப்படின்னா cantonment. இப்போ நீங்கள் accept கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது என்ன ஆயிரும், உங்களுக்கு accept ஆயிரும். again நான் வந்து என்ன பண்ணுறேன், அடுத்த பர்சன் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா தீபிகா. ஓகே, ஸோ தீபிகா அவங்க HR மேனேஜர் இல்லையா. ஸோ டேட் ஆஃப் ஜாயினிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாச்சுட்டரியில் இருக்கும் 1/4/2002 1/4/2002. ஓகே, ஸோ டிஃபைன்ட் சேலரி நோ கொடுத்துருங்க. எம்ப்ளாயி நம்பர் 985758 985758. டெசிக்னேஷன் HR manager. Then location same Trichy. Female. Date of birth பார்க்க போறோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 1/10/90. ஓகே, 1/10/1990. இவங்களும் B பாசிட்டிவ், சேம் B பாசிட்டிவ். ஃபாதர்ஸ் நேம் பார்த்தீங்க அப்படின்னா சதீஸ்வரன். ஸ்பௌஸ் நேம்ஸ் நோ. அட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா 35 வாழவந்தான் கோட்டை, BB கோட்டை, திருச்சி. பின்கோட். ஃபோன் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 8778245232. இமெயில் tb@gmail.com. tb@gmail.com. ஸோ ப்ரைவேட் பேங்க் டீட்டெயில்ஸ் எஸ் கொடுத்துருங்க. அக்கௌண்ட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு 852536 12454 12454 12454 and 568. okay, IFSC code பார்த்தீங்கன்னா HDFC same HDFC 000 5332. பேங்க் நேம் பார்த்தீங்க அப்படின்னா the same bank name. பிரான்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம். E-fund transfer select பண்ணிக்கங்க, the same for all. okay, so regular tax regime. income tax number பார்த்தீங்க அப்படின்னா 4 alpha ASDFG 4 numeric 3625A. okay, Aadhaar number வந்து 12 digit இல்லையா. so 952535 952535 6514 and 25. okay, next universal account number also 12 digit 963625 152524. ஸோ above நான் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் இந்த நம்பரில். ஆதார் நம்பர் 5651 425. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் PF அக்கௌண்ட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா TATRY as I said, state code, region and 6 digit 859625. and 2565957 2565957. the same. date of joining also same. PR account number பார்த்தீங்க அப்படின்னா 12 digit இல்லையா 456525 369575.
ஓகே, ESI நம்பர் பார்த்தீங்கன்னா 3303 6 digit 523212 523212 hyphen 012123. Okay, so dispensary name also you have to given BHL. Okay, next Denuja personal details as well as statutory details நம்ம create பண்ணி already நான் create பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம பார்க்கலாம். எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து பேக் வந்துடுங்க. ஸோ க்ரியேட்டில் பார்க்கக்கூடாது, மாஸ்டர்ஸில் ஆல்ட்ரு செலக்ட் பண்ணிக்கோங்க, அதில் ஷோ மோர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா லைக்வைஸ் நீங்கள் எம்ப்ளாயின்னு செலக்ட் பண்ணி என்ட்ரு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம என்ன எம்ப்ளாயீஸ்லாம் எத்தனை எம்ப்ளாயீஸ் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோமோ அவங்களுடைய டீட்டெயில்ஸோடு நம்மளுக்கு காமிக்கும். ஸோ நான் வந்து லாஸ்ட்டாக சேல்ஸ் மேனேஜர் க்ரியேட் பண்ணியிருக்கேன் இல்லையா, பிஃபோர் நான் வந்து ஒரு 2 எம்ப்ளாயிக்கு எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பேட்டர்ன் சொன்னேன். த சேம் வே நான் இங்கேயும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். சரிங்களா, அவங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம எஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாமே நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ எம்ப்ளாயி டீட்டெயில்ஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா க்ரியேட்டில் போய் பார்க்க முடியாது, ஆல்டரில் போய் நீங்கள் பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட் சிம்பிள் யூனிட் க்ரியேஷன் பற்றி பார்க்கலாம். யூனிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம HRS, திஸ் இஸ் சிம்பிள் நேம், இதனுடைய ஃபார்மல் நேம் பார்த்தீங்கன்னா ஹவர்ஸ். நெக்ஸ்ட்டு MIN மினிட்ஸ், DYS டேஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் சிம்பிள் நேம், இந்த சைடு உள்ளதெல்லாம் அதனுடைய ஃபார்மல் நேம். ஓகே ஓகே, ஸோ க்ரியேட் கொடுத்துருங்க. இங்கே யூனிட்ஸ் ஒர்க் இருக்குது இல்லைங்களா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு HRS சிம்பிள், அதனுடைய ஃபார்மல் நேம் பார்த்தீங்கன்னா ஹவர்ஸ், சேவ் பண்ணிடுங்க. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா MIN, ஓகே, அதனுடைய ஃபார்மல் நேம் பார்த்தீங்கன்னா மினிட்ஸ். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா DYS, அதனுடைய ஃபார்மல் நேம் பார்த்தீங்கன்னா டேஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணுறது தான் சிம்பிள் யூனிட் க்ரியேஷன். நெக்ஸ்ட் காம்பவுண்ட்ஸ் யூனிட்ஸ் க்ரியேஷன். காம்பவுண்ட்ஸ் யூனிட்ஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் 1 யூனிட்ஸ். ஓகே, ஸோ 2 யூனிட்ஸை நம்ம கம்பைன் பண்ணி வர்றது தான் காம்பவுண்ட்ஸ் யூனிட்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 10 நாஸ் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா டசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல நாஸ் ஒரு யூனிட், டசன்ஸ் ஒரு யூனிட். ஸோ 10 நாஸ் வந்து சேர்ந்தது தான் ஒரு டசன்ஸ். சேம் வே 60 மினிட்ஸ் சேர்ந்தது தான் 1 ஹார்ஸ் இல்லையா. ஸோ அதனால் ஹவர்ஸ் ஆஃப் 60 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம காம்பவுண்ட் யூனிட்டில் க்ரியேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் பேக் ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணி காம்பவுண்ட் அப்படின்றத நான் டைப்பில் செலக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா, செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு வந்துருச்சு டேஸ், ஹார்ஸ், மினிட்ஸ், மந்த்ஸ் எல்லாமே வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், ஹவர்ஸ் ஆஃப் 60 மினிட்ஸ். ஓகே, ஸோ MIN மினிட்ஸ் நான் செலக்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஹவர்ஸ் ஆஃப் 60 மினிட்ஸ் மாதிரி என்ன சொல்கிறது 12 நாஸ் வந்து டசன்ஸ், அந்த மாதிரி மெத்தட்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மந்த்ஸ் ஆஃப் 30 பார்த்தீங்க 30 டேஸ் வந்து மந்த்ஸ் இருக்கும், அதே மாதிரி 31 டேஸும் மந்த்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொடுக்குறேன்னா ஆல்ரெடி நான் என்ன பண்ணுறேன் மந்த்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் 30 டேஸ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிட்டேன்னா பார்த்தீங்கன்னா சில மந்த்ஸில் வந்து 30 டேஸ் இருக்கும், சம்டைம்ஸ் 31 அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மெத்தட்லேயே நீங்கள் காம்பவுண்ட் யூனிட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ மந்த் ஆஃப் 31 அப்படின்னு கொடுத்துட்டு டேஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இதுவும் ஒரு காம்பவுண்ட் யூனிட். அட்டெண்டன்ஸ் க்ரியேஷன் ப்ரொடக்ஷன் டைப் பற்றி பார்க்கலாம். ஸோ அட்டெண்டன்ஸ் நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறதுனா ப்ரெசன்ட், leave with pay, absent, leave without pay, overtime, production and hours of 60 minutes இந்த இடத்துல நம்ம செலக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ தட் மீன்ஸ் காம்பவுண்ட் யூனிட்ஸ். டேலிக்கு போயிடலாம். அட்டெண்டன்ஸ் ப்ரொடக்ஷன் டைப் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ப்ரெசன்ட் அண்டர் பிரைமரி
attendance leave with pay சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்சண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லீவ் வித்தவுட் பே. யா லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் இல்லையா. ஸோ ப்ரொடக்ஷன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹவர்ஸ் ஆஃப் 60 minutes. சம்டைம்ஸ் வந்து நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் என்ன கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் லீவ்ஸ், கேஷுவல் லீவ்ஸ் அதில் நீங்கள் டைப் பண்ணலாம். ஸோ அந்த 2 லீவ்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் அட்டெண்டன்ஸ் ப்ரெசன்ட் கேட்டகரியில் தான் வரும். ஓகே, லீவ் வித் பேயில் தான் வரும். ஸோ அதனால் நான் டோட்டலாக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ப்ரெசன்ட் அப்படின்னு மட்டும் போட்டிருக்கேன். earning for employees pay heads. Okay, so employees allowances, benefits and earnings பற்றி பார்க்க போகிறோம். அது எப்படி க்ரியேட் பண்ணுறன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேசிக் பே க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, டேலிக்கு போயிடலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல க்ரியேட் கொடுத்துருங்க. பேரோல் மாஸ்டர்ஸில் நம்ம என்ன கொடுக்கணும், பே ஹெட்ஸ் கொடுத்துருங்க. சரிங்களா, இந்த இடத்துல நம்ம பேசிக் சேலரி இல்லைன்னா பேசிக் பே ஆர் பேசிக் அப்படின்னு நாங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா எம்ப்ளாயிக்கு அஃப்கோர்ஸ் ஒரு ஏர்னிங்ஸ் இல்லைங்களா. ஸோ ஏர்னிங்ஸ் ஃபார் எம்ப்ளாயீஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இன்கம் டைப் ஃபிக்ஸட் கொடுத்துருங்க. கம்பெனிக்கு இது என்ன எக்ஸ்பென்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகே, ஸோ அஃபெக்ட் நெட் சேலரி எஸ் அஃபெக்ட் பண்ணணும், நான் எஸ் கொடுத்துட்றேன். நேம் டு பி டிஸ்பிளைட் இன் பே ஸ்லிப். ஸோ பே ஸ்லிப்பில் என்ன நேம் வேணுமோ அந்த நேமை நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். நான் பேசிக் சேலரி அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, யூஸ் ஃபார் கேல்குலேஷன் ஆஃப் கிராஜுவிட்டி. ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி கிராஜுவிட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதில் கேல்குலேட் ஆகும். ஸோ நான் என்ன கொடுக்குறேன், எஸ் கொடுக்குறேன். செட் ஆல்டர் இன்கம் டேக்ஸ் டீட்டெயில்ஸுக்கு நீங்கள் எஸ் கொடுத்துருங்க. ஸோ லிஸ்ட் ஆஃப் காம்போனன்ட்ஸில் நீங்கள் இன்கம் டைப்ஸ் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா பேசிக் சேலரி. ஓகே, ஆன் ப்ரொஜெக்டட் வேல்யூ டிடெக்டடுக்கு நீங்கள் எஸ் கொடுத்துருங்க. இந்த இடத்துல நம்ம ஆஸ் கம்ப்யூட்டட் வேல்யூ அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு பேகெட்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த பேகெட்ஸ் ரிலேட்டடாக கேல்குலேட் பண்ணோம்னா ஆஸ் கம்ப்யூட்டட் வேல்யூ கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ப்ரீவியஸில் கிராஸ் சேலரி எப்படி கேல்குலேட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருப்பேன் இல்லைங்களா. ஸோ என்ன ஆல் த பெனிஃபிட்ஸ் அலவன்சஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறது கிராஸ் சேலரி இல்லையா. ஸோ அப்போ பேசிக் சேலரியில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், எல்லாம் ஹெச்ஆர்ஏ, டிஏ, கன்வேயன்ஸ், போனஸ், வேரியபிள் பே, ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி ஆட் பண்ணுற பர்பஸ் இருந்தால் மட்டும் ஆஸ் கம்ப்யூட்டர் வேல்யூ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆஸ் யூசர் டிஃபைன் வேல்யூ அப்படின்னா இது வந்து ஃபிக்ஸட் கிடையாது, மந்த்லி வந்து அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை வச்சு வேரி ஆகும். அப்படின்னா ஆஸ் யூசர் டிஃபைன் வேல்யூ நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஃப்ளாட் ரேட் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ரேட் இல்லையா. மந்த்லி 800 அப்படின்னா ஒவ்வொரு மந்த்தும் 800 அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் அட்டெண்டன்ஸ் அப்படின்றது அட்டெண்டன்ஸ் பேஸ்டாக இது கேல்குலேட் ஆகுதுன்னா அட்டெண்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஆன் ப்ரொடக்ஷன் வந்து எதுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா ஊட்டி பார்க்குறாங்க ஓவர் டைம். ஸோ அவங்களுடைய எவ்வளோ பீஸ் இல்லை பெர் யூனிட் படி எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆன் ப்ரொடக்ஷன் நீங்கள் கொடுக்கலாம். இந்த இடத்துல நான் ஆன் அட்டெண்டன்ஸ் கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து நீங்கள் ப்ரெசன்ட் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஆப்சண்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறேன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, 2 மெத்தடும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நான் நாட் அப்ளிகபிள் கொடுத்து ஆப்சண்ட் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். அஃப்கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேல்குலேஷன் பீரியட் வந்து மந்த்ஸ் தான் இல்லைங்களா. ஆஸ் பர் கேலண்டர் பீரியட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேலண்டர் பீரியட் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா 30ல் முடியும், சம்டைம் 31ல் முடியும், ஃபெப்ரவரினா 28, 29ல் முடியும் இல்லைங்களா. ஸோ இதை கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அதுவே கேல்குலேஷன் எடுத்துக்கும். யூசர் டிஃபைன் அப்படின்னா நம்ம கொடுக்குற டேட்டு. யூசர் டிஃபைன் கேலண்டர் டைப்னா ஒவ்வொரு கம்பெனிக்கும் வேரி ஆகும். சில கம்பெனி ஆஸ் பர் கேலண்டர் பீரியட் கொடுப்பாங்க. சில கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மந்த்துக்கும் 30 days அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த டைம் நீங்கள் இதை கொடுத்துக்கலாம். சரிங்களா, நான் ஆஸ் பர் கேலண்டர் பீரியட் கொடுத்துக்கிறேன். ரவுண்டிங் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைசே கணக்கில் வருது பார்த்தீங்களா. ஸோ ருப்பீஸ்க்கு அப்புறம் 20 பைசே அதெல்லாம் ரவுண்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ருப்பீஸாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 125 rupees 50 பைசே அப்படின்னா 126 rupeesனு நம்ம ரவுண்ட் பண்ணுறது. நீங்கள் நாட் அப்ளிகபிள் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் டவுன்வர்ட் ரவுண்டிங் அப்படின்னா அந்த 50 பைசையே என்ன பண்ணிடும், அது
டிடெக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு 125 rupees மட்டும் கன்வெர்ட் பண்ணோம். நார்மல் ரவுண்டிங் அப்படின்றது நம்ம வந்து அதை ரவுண்ட் பண்ணலாம் 1 rupeeன்னு கொடுத்து. அப்போர்ட் அப்படின்னா அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து கேல்குலேஷன் ஆட் பண்ணிக்கும். ஓகே, 50 பைசே ஆட் பண்ணி அதை ரவுண்ட் பண்ணிக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம நார்மல் ரவுண்டிங் கொடுத்து நான் லிமிட் 1 கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, செகண்ட் பே ஹெட் டியர்னஸ் அலவன்ஸ், தட் மீன்ஸ் டிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் 17 to 28% வந்து என்ன பண்ணுவாங்க, பேசிக் பேலேருந்து டிஎன்எஸ் அலவன்ஸ் கேல்குலேட் பண்ணுவாங்க. ஓகே, 17 to 28%. ஒவ்வொரு கம்பெனிக்கும் இது வேரி ஆகும். ஸோ நம்ம இதை க்ரியேட் பண்ணலாம். இந்த இடத்துல டியர்னஸ் அலவன்ஸ் பேகட் டைப் பார்த்தீங்க அப்படின்னா இது எம்ப்ளாயிக்கு ஒரு ஏர்னிங்ஸ். ஸோ ஏர்னிங்ஸ் ஆஃப் எம்ப்ளாயி செலக்ட் பண்ணிக்கிறேன். இன்கம் டைப் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸட் அண்டு கம்பெனிக்கு வந்து இது ஒரு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இல்லையா. ஸோ அஃபெக்ட் நெட் சேலரி நீங்கள் எஸ் கொடுத்துருங்க. நேம் டு பி டிஸ்பிளைட் இன் பே ஸ்லிப் வந்து என்ன நேம் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா டியர்னஸ் அலவன்ஸ், அப்படி இல்லைன்னா நீங்கள் டிஏன்னு கொடுத்துக்குங்க. யூஸ் ஃபார் கேல்குலேஷன் ஆஃப் கிராஜுவிட்டி அஃப்கோர்ஸ் எஸ் கொடுத்துருங்க. செட் ஆல்டர் இன்கம் டேக்ஸ் டீட்டெயில்ஸுக்கும் நீங்கள் எஸ் கொடுத்துட்றீங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல டியர்னஸ் அலவன்ஸஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஆன் ப்ரொஜெக்டட் வேல்யூ கொடுத்துக்குங்க. ஓகே, ஸோ இங்கே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆஸ் கம்ப்யூட்டட் வேல்யூ நம்ம கொடுக்க போகிறோம். ஆஸ் கம்ப்யூட்டட் வேல்யூ அப்படின்றது நான் சொன்ன மாதிரி ஒரு பேகட்ஸோட இன்னொரு பேகட்ஸை ஆட் பண்ணணும் இல்லை டிடெக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆஸ் கம்ப்யூட்டட் வேல்யூ நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் கொடுத்த உடனே நம்மளுக்கு வருது. ரவுண்டிங் நான் 1 கொடுத்துட்டு இங்கே வர்றேன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆன் கரண்ட் டிடக்ஷன் டோட்டல், ஆன் கரண்ட் ஏர்னிங்ஸ் டோட்டல், ஆன் கரண்ட் சப் டோட்டல், ஆன் ஸ்பெசிஃபைடு ஃபார்முலா அப்படின்னு இருக்குது. ஓகே, ஸோ இது ரிலேட்டடாக நம்ம பார்ப்போம். ஆன் கரண்ட் டிடக்ஷன்ஸ் டோட்டல் அப்படின்னா இப்போ ஆல்ரெடி நீங்கள் க்ரியேட் பண்ணுற பேஹெட்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ண டிடக்ஷன்ஸ் பேஹெட்ஸோட டோட்டல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டைப்பை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம க்ரியேட் பண்ணுற பேஹெட் ப்ரீவியஸாக நம்ம க்ரியேட் பண்ண டிடக்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ணலை. சப்போஸ் நம்ம க்ரியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த டிடக்ஷன்ஸோட கேல்குலேட் ஆகணும் அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆன் கரண்ட் ஏர்னிங் டோட்டல் அப்படின்றது த சேம் ஆப்போசிட் இல்லையா, அது டிடக்ஷன்ஸை கேல்குலேட் பண்ணுற மாதிரி இந்த பேசிக் டைப் வந்து ஏர்னிங் டோட்டலை கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆன் கரண்ட் சப் டோட்டல் அப்படின்றது டோட்டல். ஓகே, ஸோ ஏர்னிங் நெட் டோட்டலும் டிடக்ஷன்ஸ் நெட் டோட்டலையும் கேல்குலேட் பண்ணுறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன் கரண்ட் சப் டோட்டல். ஓகே, ஸோ உங்களுடைய பேஹெட்ஸ் ஏர்னிங் நெட் டோட்டலையும் டிடக்ஷன்ஸ் நெட் டோட்டலையும் கேல்குலேட் பண்ணுற டைப்பாக இருந்ததுன்னா நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது ஆன் கரண்ட் சப் டோட்டல். அண்ட் ஸ்பெசிஃபைடு ஃபார்முலா அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து பேஹெட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, ஸோ அந்த பேஹெட்ஸோட 1 or more பேஹெட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆன் ஸ்பெசிஃபைட் ஃபார்முலா நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஓகே, இட்ஸ் நத்திங் பட் இப்போ நீங்கள் வந்து இஎஸ்ஐ எடுத்துட்டிங்கன்னு வைங்களேன், இஎஸ்ஐ வந்து பார்த்தீங்க ஆல் அலவன்சஸையும் என்ன பண்ணணும், அது இன்க்ளூட் பண்ணும். ஓகே, ஸோ அப்போ இஎஸ்ஐ நீங்கள் பேஹெட்ஸ் க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் என்னென்னலாம் செலக்ட் பண்ணணும்னா டியர்னஸ் அலவன்ஸ், ஹெச்ஆர்ஏ, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், வேரியபிள் பே, கன்வேயன்ஸ், இது எல்லாத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஓகே, ஆட் பண்ணணும். ஸோ அந்த டைப் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஆன் ஸ்பெசிஃபைடு ஃபார்முலா செலக்ட் பண்ணி அந்த பேஹெட்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்பெசிஃபைடு ஃபார்முலா. ஸோ இங்கே நம்ம செலக்ட் பண்ண போகிறது ஆன் ஸ்பெசிஃபைடு ஃபார்முலா. ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம பேஹெட்ஸ் என்ன ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பேசிக் சேலரி ஆட் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேஹெட்ஸ் நான் சொன்ன மாதிரி இஎஸ்ஐக்கு நம்ம ஆல் அலவன்சஸை ஆட் பண்ணணும் அப்படின்னா மோர் தென் 1 பேஹெட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணணும்னா ஆட் பேஹெட் கொடுத்து அடுத்த பேஹெட்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஓகே, அப்படி இல்லைனா அட்டெண்டன்ஸ் படி டிவைட் பண்ணுறேன்னா இதை செலக்ட் பண்ணணும். மல்டிப்ளை வித் அட்டெண்டன்ஸ் அப்படின்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். சப்ட்ராக்ட் பேஹெட் அப்படின்னாலும் நீங்கள் அதை செலக்ட் பண்ணலாம். சப்ட்ராக்ட் அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் எம்ப்ளாயி பேஹெட்ஸ் ஷேர்ஸ் வந்து 10% இல்லையா, எம்ப்ளாயர் பேஹெட்ஸ் ஷேர்ஸ் வந்து 10%, அந்த 10%ல் 8%, 8.33 பார்த்திங்கன்னா பென்ஷனுக்கும்
1.37 சம்திங் இல்லையா. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஃப்க்கு இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ வந்து இதை நம்ம டிடெக்ட் பண்ணிக்கலாம். அந்த பேட்டர்ன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சப்ட்ராக்ட் பேஹெட் அப்படின்னு கொடுத்து நீங்கள் டிடெக்ட் பண்ணலாம். ஓகே, அப்படி இல்லைன்னா ஜஸ்ட்டு நீங்கள் ஆட் பேஹெட் கொடுத்து அதை ஆட் பண்ணலாம். நான் எண்ட் ஆஃப் லிஸ்ட் கொடுத்துட்றேன். இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஏப்ரல் மேக்கு நம்ம போட போகிறோம். ஓகே, ஸோ நீங்கள் உங்களுடைய அமௌண்ட் வந்து சேலரி பேஸ்டாக இருந்ததுன்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் 50,000க்கு மேலே 50,000 வரையும் அவங்க சேலரி வேண்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு 10%, 50 to 1 lakh வரையும் வேண்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 15%. ஸோ இந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல ஜஸ்ட் நான் சொல்லி காமிக்கிறேன். 15,000 அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் பெர்சன்டேஜாகவும் கொடுக்கலாம், வேல்யூவாகவும் கொடுக்கலாம் இல்லையா. ஸோ நான் இங்கே பெர்சன்டேஜ் அப்படின்னா உங்களுக்கு பெர்சன்டேஜாக கேல்குலேட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் ஆல்ரெடி கேல்குலேட் ஆயிரும். 15,000ல இருந்து 1 lakh சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அந்த 1 lakh கொடுத்துட்டிங்கன்னா எவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படின்னா 20. ஸோ மோர் தென் 1 lakh மேலே பார்த்தீங்கன்னா 28. இப்படி சொல்லி நம்ம கேல்குலேட் பண்ணலாம். இது ஒரு மெத்தட். ஓகே, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ரேட்டை நம்ம எரேஸ் பண்ணிடுவோம். ஓகே, யா இப்போ நம்ம டோட்டலாக என்ன பண்ண போகிறோம், ஸோ பேசிக் சேலரிக்கு செட் பண்ண போகிறோம். எவ்வளோ பெர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 20% செட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா எனி சேலரி, எந்த சேலரியாக இருந்தாலும் அவங்களுக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் தான் ஆட் ஆகும், 20% ஆட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் பேஹெட் ஹவுஸ் ரெண்டல் அலவன்ஸ், HRA, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ இது ரிலேட்டடாக நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ HRA எப்படி கேல்குலேட் பண்ணுறாங்க, 3 மெத்தட்ஸில் கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ ஃபிக்ஸட், தென் மெட்ரோ சிட்டிஸாக இருந்தால் 50% ஆஃப் சேலரி, மெட்ரோ சிட்டி இல்லைன்னா 40% ஆஃப் சேலரி, தென் பார்த்தீங்கன்னா 10% ஆஃப் -10% ஆஃப் சேலரி. ஓகே, ஸோ இது 3 மெத்தட்ஸில் கேல்குலேஷனில் எந்த மெத்தடில் அவங்களுக்கு கம்மியாக வருதோ ஸோ அதுதான் என்ன பண்ணுவாங்க, HRAக்கு அப்ளிகபிள் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இது ரிலேட்டடாக நம்ம க்ரியேட் பண்ணலாம். இந்த இடத்துல நான் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், ஓகே, ஸோ நான் டைப் பண்ணிக்கிறேன். பேஹெட் டைப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் ஏர்னிங் ஃபார் எம்ப்ளாயீஸ் இல்லையா. ஸோ இன்கம் டைப் ஃபிக்ஸட் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், கம்பெனிக்கு ஒரு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அஃபெக்ட் நெட் சேலரி அஃப்கோர்ஸ் அஃபெக்ட் பண்ணணும். நேம் டு பி டிஸ்பிளைட் இன் பே ஸ்லிப் வந்து ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் அப்படின்னே காமிக்கட்டும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் HRA அப்படின்னு கூட கொடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. யூஸ் ஃபார் கேல்குலேஷன் ஆஃப் கிராஜுவிட்டி நோ. செட் ஆல்டர் இன்கம் டீட்டெயில்ஸ்க்கு எஸ் கொடுக்குறீங்க. இந்த இடத்துல ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. ஆன் ப்ரொஜெக்டட் வேல்யூ இங்கே ஆஸ் கம்ப்யூட்டட் வேல்யூ நம்ம கொடுக்கணும் இல்லையா. ஏன்னு சொல்லணும் பார்த்தீங்கன்னா 10% இல்லை 40%, 50% ஆஃப் சேலரியில் கேல்குலேட் பண்ணணும் இல்லைங்களா, அதுக்காக. ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் நார்மல் ரவுண்டிங் கொடுத்து 1 பண்ணிக்கிறேன். ஆன் ஸ்பெசிஃபைட் ஃபார்முலா கொடுத்துட்டு இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், பேசிக் சேலரி ஆட் பண்ணிட்டோமா. நெக்ஸ்ட் ஆட் பை ஜியோனஸ் அலவன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, 1.5 கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் அப் டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல நான் பெர்சன்டேஜ் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ பெர்சன்டேஜ், -10% ஆஃப் பேசிக் சேலரி, அந்த மெத்தடை நான் இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் கன்வேயன்ஸ் ஆர் ட்ராவல் அலவன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இந்த இடத்துல நம்ம கன்வேயன்ஸ் ஆர் ட்ராவல் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம டைப் பண்ணிக்கோங்க. அண்டர் ஏர்னிங் ஃபார் எம்ப்ளாயீஸ் earning for employees, income type fixed, indirect expenses, சரிங்களா. affect net salary of course yes கொடுக்குறோம். ஸோ இந்த இடத்துல நான் மாற்றிக்கிறேன் travel allowance. ஓகே, ஸோ யூஸ் ஃபார் கேல்குலேஷன் கிராஜுவிட்டி நோ கொடுத்துருங்க. சிட் ஆல்டர் இன்கம் டேக்ஸ் எஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மாற்றிக்கிறேன். யா, ஸோ டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் ஆன் ப்ரொஜெக்டட் வேல்யூ as defined
யூசர் டிஃபைன் வேல்யூவும் நீங்கள் கொடுக்கலாம். நான் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா ஃப்ளாட் ரேட் கொடுத்தேன் அப்படின்னா மந்த்லி த சேம் ஃபிக்ஸட். ஓகே, ஸோ சம்டைம்ஸ் கம்பெனி டு கம்பெனி வேரி ஆகும். சம்டைம்ஸ் யூசர் டிஃபைன் வேல்யூ கொடுத்துட்டு அவங்க ஒவ்வொரு மந்த்துக்கு என்ன பண்ணலாம், ஒரு 800 கொடுத்தா நெக்ஸ்ட் மந்த் 1000 கொடுப்பாங்க. ஸோ அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்து கொடுப்பாங்க இல்லையா. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், ஃப்ளாட் ரேட் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து இஎஸ்ஐயில் இந்த கன்வீனியன்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகாது. ஓகே, ஸோ அதனால் இதை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே இருந்து F12 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கான்ஃபிகரேஷன்ஸில் எக்ஸ்க்ளூட் பேஹெட் ஃபார் இஎஸ்ஐ எலிஜிபிலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்களா, ஸோ இந்த கன்வீனியன்ஸ் பேஹெட் இஎஸ்ஐயில் ஆட் ஆகலை அப்படின்னா எக்ஸ்க்ளூட் ஃபார் இஎஸ்ஐ எலிஜிபிலிட்டியில் நீங்கள் எஸ் கொடுத்துருங்க. ஓகே, ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நோ கொடுத்துருங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட் இதை தெரிஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒவ்வொரு பேட்டர்னில் இருக்கும், ஒவ்வொரு மெத்தடில் இருக்கும். ஸோ அந்த கம்பெனியில் இஎஸ்ஐயில் கன்வீனியன்ஸ் வராது அப்படின்னா எப்படி க்ரியேட் பண்ணணும், F12 போயிட்டு எக்ஸ்க்ளூட் ஃபார் இஎஸ்ஐ எலிஜிபிலிட்டியில் நீங்கள் எஸ் கொடுத்துருங்க. அப்போ உங்களுக்கு ஆட் ஆகாது. இந்த இடத்துல நான் ஃப்ளாட் ரேட் கொடுத்து மந்த்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். நார்மல் ரவுண்டிங் கொடுத்து 1 கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஓவர் டைம் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஓவர் டைம் அப்படின்றது நம்ம ஒர்க்கிங் ஹவர்ஸை தவிர எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, பெர் ஹவர் 200 இல்லை 100 அது மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ஓவர் டைம் அப்படின்னு சொல்லுவோம். ஷார்ட் ஃபார்ம் ஓடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, பேஹெட்ஸ் போயிருங்க. இதில் நம்ம என்ன கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா ஓவர் டைம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பேஹெட் டைப் எம்ப்ளாயீஸ், ஏர்னிங் ஃபார் எம்ப்ளாயீஸ், ஃபிக்ஸட் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், அஃபெக்ட் நெட் சேலரி எஸ் கொடுக்குறேன். ஸோ பே ஸ்லிப்பில் இதே நேம் தான் காமிக்கணும். ஸோ ஓவர் டைம் கொடுத்துட்றேன். யூஸ் ஃபார் கேல்குலேஷன் ஆஃப் கிராஜுவிட்டி அஃப்கோர்ஸ் நோ கொடுத்துட்றேன். செட் ஆல்டர் இன்கம் டீட்டெயில்ஸில் எஸ் கொடுத்துட்டேன். அதர் ஏர்னிங்ஸ் அலவன்சஸ் ஃபுல்லி டேக்ஸபிள் நான் கொடுக்குறேன். இது ஃபுல்லி டேக்ஸபிள், எக்ஸம்ஸ் கிடையாது, யூசர் டிஃபைனும் கிடையாது. ஓகே, இந்த இடத்துல நான் ஆக்சுவல் வேல்யூ கொடுத்து இதை சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, சப்போஸ் இது இஎஸ்ஐயில் எக்ஸ்க்ளூட் ஆனால் இங்கே எஸ் கொடுங்க, அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆன் ப்ரொடக்ஷன் கொடுக்குறேன், ஆன் ஓவர் டைம் கொடுக்குறேன். ஓகே, ஆன் ப்ரொடக்ஷன் தான். நெக்ஸ்ட்டு நார்மல் ரவுண்டிங் கொடுத்து ரவுண்ட் பண்ணிடுறேன் 1 ரூபி அண்ட் சேவ் பண்ணிடுங்க. வேரியபிள் பே. ஸோ வேரியபிள் பே as I said அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ், எம்ப்ளாயீஸ் கோல்ஸ் டார்கெட்டை அச்சீவ் பண்ணி பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வேரியபிள் பே அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இட்ஸ் டோட்டலி டிபெண்ட்ஸ் ஆன் எம்ப்ளாயீஸ் பர்ஃபார்மன்ஸ். ஓகே, இங்கே நம்ம வேரியபிள் பே அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஏர்னிங் ஃபார் எம்ப்ளாயீஸ், இந்த இடத்துல இது ஃபிக்ஸட் கிடையாது இல்லையா, அவங்க வந்து பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான். ஸோ அதனால் எப்போ வேணாலும் அது வேரி ஆகலாம். ஸோ அதனால் வேரியபிள் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், அஃபெக்ட் நெட் சேலரி எஸ் கொடுக்குறேன். நேம் டு பி டிஸ்பிளைட் இன் பே ஸ்லிப், அஃப்கோர்ஸ் பே ஸ்லிப்னே இருக்கட்டும். யூஸ் ஃபார் கிராஜுவிட்டி நோ, இன்கம் டேக்ஸ் எஸ் கொடுக்குறேன். இந்த இடத்துல இட்ஸ் ஆல்சோ ஃபுல்லி டேக்ஸபிள் ஆன் ஆக்சுவல் வேல்யூ கொடுத்து நான் எஸ் கொடுத்துக்கிறேன். வேரியபிள் பே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஎஸ்ஐயில் ஆட் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் நோ கொடுக்குறேன். சம்டைம்ஸ் வந்து சில கம்பெனிஸ் ஆட் பண்ணுவாங்க, அப்போ நீங்கள் அப்போ நீங்கள் இந்த இடத்துல நோ கொடுங்க. ஆட் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா இங்கே எஸ் கொடுத்துக்கோங்க. சரிங்களா, நான் எஸ் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் யூசர் டிஃபைன் வேல்யூ நான் கொடுத்துக்கிறேன். ஏன்னா இது வந்து பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ், எப்போ வேணாலும் அவங்க பர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக கொடுக்கலாம், சம்டைம்ஸ் கொடுக்காமல் இருக்கலாம். ஸோ அதனால் வந்து கொடுக்கும்போது தான் அவங்களுக்கு வந்து அந்த வேரியபிள் பே கிடைக்கும் இல்லைங்களா. ஸோ அதனால் ஆஸ் யூசர் டிஃபைன் வேல்யூ நான் கொடுத்து இதை சேவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் எம்ப்ளாயி ஸ்டாச்சுட்டரி டிடக்ஷன்ஸ். ஓகே, ஸோ அட் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எம்ப்ளாயீஸ் பிஎஃப் ப்ராவிடென்ட் ஃபண்ட். ஓகே, ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ், 10%. ஏர்லியர் இட் வாஸ் 12%, நவ் 10% கேல்குலேட் பண்ணுறாங்க. ஸோ எம்ப்ளாயீஸ் பிஎஃப் ஷேர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10%. ஹியர் employees PF shares, okay, at 10%. Under employee statutory deduction select பண்ணிக்கங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா PF account number 1. okay, so இது
கரண்ட் liabilities ஓகே கம்பெனிக்கு இது ஒரு liabilities ஸோ கரண்ட் liabilities கொடுத்துக்கோங்க அஃபெக்ட் நெட் சேலரி எஸ் கொடுத்துருங்க எம்ப்ளாயி பிஎஃப் ஷேர்ஸ் அட் 10% பே ஸ்லிப்பில் ஷோ ஆகட்டும் ஸோ அதனால் அதை விட்டுறேன் சரிங்களா ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்டிங் 1 இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் ஆன் ஸ்பெசிஃபைட் ஃபார்முலா கொடுத்துட்டு பிஎஃப் வந்து பேசிக் சேலரி ப்ளஸ் ஆட் பேகெட் கொடுத்து டிஎன்எஸ் அலவன்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகே அவ்வளோதான் இந்த இடத்துல நான் 1,500 மாற்றுறேன் அமௌண்ட் அப் டு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10% இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 15,000க்குள்ளே தான் எலிஜிபிள் ஓகே ஸோ 15,000க்குள்ளே அவங்க வந்து சேலரி வாங்குகிற எம்ப்ளாயியாக இருந்தால் அவங்களுக்கு 10% இதே 15,000க்கு மேலே சேலரி அவங்க வேண்டுறாங்க அப்படின்னா தி சேம் அமௌண்ட் ஃபார் ஆல் டைப் ஆஃப் சேலரி கெய்னர் ஓகே ஸோ சேலரி வந்து 15,000க்கு எக்ஸீடாக இருந்தாலுமே அவங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் தான் 10% தான் ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா சேலரி எதுவும் ஃபிக்ஸ் பண்ணாமல் பர்சன்டேஜ் 10ன்னு நான் கொடுத்துட்றேன் ஓகே இதை நீங்கள் என்ன பண்ணிடுங்க இப்போ சேவ் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் எம்ப்ளாயீஸ் இஎஸ்ஐ ஸோ எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.75%. ஸோ எம்ப்ளாயீஸ் இஎஸ்ஐ ஷேர்ஸ் வந்து 0.75%. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் எம்ப்ளாயீஸ் இஎஸ்ஐ at 0.75%. ஓகே இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேகெட் டைப் எம்ப்ளாயி ஸ்டாச்சுட்டரி டிடக்ஷன்ஸ் எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஓகே செலக்ட் பண்ணிக்கிங்க அஃப்கோர்ஸ் கரண்ட் லயபிலிட்டிஸ் அஃபெக்ட் நெட் சேலரி எஸ் கொடுத்துருங்க இந்த இடத்துல நான் நார்மல் ரவுண்டிங் 1 கொடுத்துட்றேன் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆன் ஸ்பெசிஃபைட் ஃபார்முலா நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐக்கு ஆல் அலவன்சஸ் எக்ஸப்ட் வேரியபிள் பே ஓகே ஸோ வேரியபிள் பேயை தவிர எல்லா அலவன்சஸையும் இதில் நம்ம ஆட் பண்ணணும் ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக் சேலரி ஆட் ஹேட் கன்வேயன்ஸ் ஆட் ஹேட் டிஎன்எஸ் அலவன்ஸ் ஆட் பே ஹேட் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் ஆட் பே ஹேட் ஓவர் டைம் ஸோ இப்போ நான் எண்ட் ஆஃப் லிஸ்ட்டு கொடுத்துட்றேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டேட் மாற்றிக்கோங்க எவ்வளோ பர்சன்டேஜ் 0.75%. ஸோ சேவ் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் எம்ப்ளாயீஸ் என்பிஎஸ் மீன் நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் எவ்வளோ பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10%. எம்ப்ளாயீஸ் என்பிஎஸ் இது என்னன்னு சொல்லுவோன்னா tier 2 ஓகே ஸோ எம்ப்ளாயர் என்பிஎஸ் ஷேர்ஸை tier 1ன்னு சொல்லுவோம் எம்ப்ளாயீஸ் என்பிஎஸ் ஷேர்ஸை tier 2ன்னு சொல்லுவோம் ஓகே எவ்வளோ பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா at 10% இல்லையா ஸோ at 10%. அண்டர் எம்ப்ளாயி ஸ்டாச்சுட்டரி டிடக்ஷன்ஸ் இந்த இடத்துல tier 2 ஓகே ஸோ கீழே கொடுத்துருக்காங்க tier 1 for employer shares tier 2 for employees shares okay so இங்க employees select பண்ணிக்கிறேன் current liabilities இந்த இடத்துல rounding 1 கொடுத்துருங்க ஸோ இங்கே நம்ம ஸ்பெசிஃபைட் ஃபார்முலா போட்டுட்டு ஆட் பேகெட் பேசிக் சேலரி அண்ட் டியர்னஸ் அலவன்ஸை ஆட் பண்ணிக்கோங்க எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 10%. ஓகே ஸோ இதை சேவ் பண்ணிக்கோங்க income tax ஸோ இன்கம் டேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லாப் ரேட் மெத்தடில் கேல்குலேட் பண்ணுவாங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஸ்டாச்சுட்டரி டிடக்ஷன்ஸ் பேகெட் டைப் பார்த்தீங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ் ஓகே ஸோ இது கரண்ட் லயபிலிட்டிஸ் இன்கம் டேக்ஸ் மந்த்ஸ் அண்ட் சேவ் இட் ஹியர் அப்வர்ட் ரவுண்டிங் ஆட்டோமேட்டிக்காக அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ₹1 நார்மல் ரவுண்டிங் கொடுக்கலாம் அப்வர்ட் ரவுண்டிங்கும் கொடுக்கலாம் ஓகே சேவ் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் டேக்ஸ் ஸோ ப்ரொஃபஷனல் டேக்ஸ் வந்து
சேலரி லிமிட் வச்சு தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஓவர் 15,000க்கு மேலே சேலரி போயிடுச்சு அப்படின்னா 15 மீன் 12,500க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா 208 rupees இன் தமிழ்நாடு. இதே மகாராஷ்டிரா அப்படின்னா 15,000. ஸோ 50,000க்கு மேலே போனால் தான் 200. ஓகே, 15,000க்குள்ளே எவ்வளோ வேணுனாலும் அவங்களுக்கு நெல் தான். ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 3,500க்குள்ளே வேணுனா தான் நெல். அதர்வைஸ் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு வேரியேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரிலேட்டடாக நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த இடத்துல ப்ரொஃபஷனல் டேக்ஸ் அண்டர் எம்ப்ளாயி ஸ்டாச்சுட்டரி டிடக்ஷன்ஸ். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் டேக்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணிக்கிறீங்க. ஓகே, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து ஒரு 9 digit வரும். ஓகே, ஸோ கரண்ட் liabilities, professional tax months, நார்மல் ரவுண்டிங் 1. இந்த இடத்துல நம்ம என்ன செலக்ட் பண்ண போகிறோம், ஆன் ஸ்பெசிஃபைட் ஃபார்முலா, சாரி ஆன் கரண்ட் ஏர்னிங் டோட்டல் செலக்ட் பண்ணிக்கோங்க. டேட் டைப் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம அந்த சேலரி லிமிட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம இங்கே டைப் பண்ணலாம். ஸோ 3,500 வேணுனாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 0% இல்லையா. ஸோ 3,500ல இருந்து 3,500 to 5,000க்குள்ளே வேணுனாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ வேல்யூவாக நம்ம கொடுத்துக்கோம், பர்சன்டேஜ் கிடையாது, வேல்யூ. எவ்வளோ வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருக்காங்க 22 rupees 50 paise. சரிங்களா. ஸோ 5,000லேருந்து 7,500 வரையும் வேல்யூ 52 rupees 50 paise. சரிங்களா. 7,500லேருந்து 10,000 வரையும் வேல்யூ 110. ஓகே, ஸோ 10,000லேருந்து 12,500 வரையும் வேல்யூ 171. ஓகே, அபவ் 12,500 பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூவில் நம்ம 208 அப்படின்னு சொல்லி போடுறோம். ஸோ இது தமிழ்நாடுல. சப்போஸ் வேறு ஸ்டேட்டில் இருந்தீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இதை நான் என்ன பண்ணிடுறேன், இப்போ சேவ் பண்ணிடுறேன். Deductions from employees pay heads. Okay, so statutory deductions பார்த்துட்டோம். இது normal deductions from employees pay heads. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் நீங்கள் சேலரி அட்வான்ஸாக வேண்டியிருந்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதை டிடெக்ட் பண்ணுவோம். லோன்ஸ் வந்து வேண்டியிருந்தோம் அப்படின்னா அதுவும் டிடெக்ட் ஆகும். சம்டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கேன்டீன் டிடெக்ஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதுவும் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இது டிடெக்ஷன்ஸில் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கேன்டீன் டிடெக்ஷன்ஸ். ஸோ இங்கே நம்ம கேன்டீன் இல்லையா, கேன்டீன் டிடெக்ஷன்ஸ் ஆர் மீல்ஸ் கூப்பான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல டிடெக்ஷன்ஸ் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். ஓகே, நாட் ஸ்டாச்சுட்டரி டிடெக்ஷன்ஸ், ஜஸ்ட் டிடெக்ஷன்ஸ் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். இது கம்பெனிக்கு கரண்ட் அசட்ஸ், ஏன்னா அவங்களுக்கு திரும்ப அந்த அமௌண்ட் வந்துடுது இல்லையா. ஸோ கரண்ட் அசட்ஸ் அஃபெக்ட் நெட் சேலரி எஸ் கொடுத்துருங்க. இந்த இடத்துல நம்ம என்ன கொடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூசர் டிஃபைன். இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் லோன் அண்ட் அட்வான்ஸஸ் பே ஹெட்ஸ். ஓகே, ஸோ அப்போ என்ன சொல்லுவோம், சேலரி அட்வான்ஸ் அது மாதிரி லோன் வந்து வேண்டியிருந்தோம் அப்படின்னா இது ரெண்டும் இந்த கேட்டகரியில் வரும். சேலரி அட்வான்ஸ். ஓகே, இது பார்த்திங்கன்னா டிடெக்ஷன்ஸ் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் மந்த்லி வந்து ஃபிக்ஸடாக டிடெக்ட் பண்ணுவாங்க சேலரியை பொறுத்து. ஓகே, ஃப்ளாட் ரேட் கொடுக்கலாம், சம்டைம்ஸ் யூசர் டிஃபைன் வேல்யூ வச்சும் நம்ம கொடுக்கலாம். ஓகே, ஸோ டிடெக்ஷன் ஃப்ரம் எம்ப்ளாயி இது கம்பெனிக்கு ஒரு கரண்ட் அசட்ஸ், தென் ஆஸ் யூசர் டிஃபைன் வேல்யூ நான் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். கிராஜுவிட்டி. கிராஜுவிட்டி அப்படின்றத ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இது வந்து எப்போ நம்ம எலிஜிபிள் பார்த்திங்கன்னா 5 years முடிச்சிருக்கணும். அதே மாதிரி ரிட்டையர்மெண்ட் டயத்தில் தான் நம்மளுக்கு கிராஜுவிட்டி அமௌண்ட் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா அண்டர் எந்த பேஹெட்ஸ் டைப்பில் வருதுன்னா கிராஜுவிட்டி தான். இந்த இடத்துல கிராஜுவிட்டி டேஸ் ஆஃப் அ மந்த் வந்து
நீங்கள் கிராஜுவிட்டி ஆக்டுக்கு கீழே கவர் ஆகியிருந்தீங்க அப்படின்னா 26ன்னு டைப் பண்ணுங்கள். கிராஜுவிட்டி ஆக்டுக்கு கீழே கவர் ஆகாதவங்க அப்படின்னா 30 அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஓகே. ஸோ இவங்க வந்து நம்ம அண்டர் கிராஜுவிட்டி ஆக்டுக்கு கீழே இருக்கனால 26 கொடுக்குறேன். இந்த இடத்துல 1 to 60 month அப்படின்னு சொல்லும்போது 5 years வருது. சரிங்களா? ஸோ 5 years கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் தான் கிராஜுவிட்டி வந்து அமௌண்ட் வேண்டுறதுக்கு எலிஜிபிள். ஓகே. ஸோ 1 to 60 5 years நோ. ஸோ 5 இயர்ஸ்க்கு மேலே அவங்க வந்து 120 மந்த்ஸ் சொல்லும்போது another 5 years அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ டேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 15. மோர் தென் 120 இருந்தாலுமே என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 15 days கேல்குலேட் பண்ணிக்கோங்க. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன்ஸ் டைப் பண்ணிடுங்க. இந்த இடத்துல இன்கம் டேக்ஸுக்கு நீங்கள் எஸ் கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்காக அதுவே உங்களுக்கு கேல்குலேட் பண்ணி காமிக்குது. அந்த டீட்டெயில்ஸை ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் பண்ணி காமிக்குது. கிராஜுவிட்டி அண்ட் ஆக்சுவல் வேல்யூ அண்ட் டிடிஎஸ் அக்ராஸ் பீரியட் நோன் காமிக்குது. ஜஸ்ட் அக்செப்ட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நார்மல் ரவுண்டிங் 1 கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் மெடிக்கல் ரீஇம்பர்ஸ்மெண்ட். ஸோ ரீஇம்பர்ஸ்மெண்ட் அப்படின்னா என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ தெரியாதவங்க அந்த செக்ஷன் எடுத்து பாருங்கள். medical reimbursement. ஓகே. அண்டர் இது பார்த்தீங்க அப்படின்னா ரீஇம்பர்ஸ்மெண்ட்ஸ் டு எம்ப்ளாயீஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு பில்ஸை கேதர் பண்ணி கிளைம் பண்ணிக்குவாங்க. அதுதான் ரீஇம்பர்ஸ்மெண்ட் ப்ராசஸ். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வேரியபிள் ஆகும். ஸோ வேரியபிள் செலக்ட் பண்ணிவிட்டு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். சரிங்களா? ஸோ சிட் ஆல்டர் இன்கம் டேக்ஸ் டீட்டெயில்ஸுக்கு நீங்கள் எஸ் கொடுக்குறீங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்கு உங்களுக்கு இல்லையா? ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும்னா மெடிக்கல் ரீஇம்பர்ஸ்மெண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆக்சுவல் வேல்யூ கொடுத்துட்டு நோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்க்ளூட் ஃபார் இஎஸ்ஐ எலிஜிபிலிட்டி எஸ் கொடுத்துருங்க. ஆஸ் யூசர் டிஃபைன் வேல்யூ கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே. போனஸ். ஸோ போனஸ் டைப் பண்ணிக்கோங்க. போனஸ் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து தான் கொடுப்பாங்க. ஸோ வந்து இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், போனஸ் அப்படின்னு இருக்குது, செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகே. அஃபெக்ட் நெட் சேலரி எஸ் கொடுக்குறீங்க. பே ஸ்லிப்பில் த சேம் நம்மளுக்கு காமிக்கணும். போனஸ்ன்னு கொடுக்குறேன். கிராஜுவிட்டி நோ கொடுத்துருங்க. செட் ஆல்டர் இன்கம் டீட்டெயில்ஸ் எஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஆல்ரெடி வந்து அதுவே ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ அண்ட் ஆக்சுவல் வேல்யூ கொடுத்து ஸ்கிப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்க்ளூட் ஃபார் இஎஸ்ஐ எலிஜிபிலிட்டிக்கு எஸ் கொடுத்துருங்க. இது எக்ஸ்க்ளூட், நாட் ஆடட் இன் இஎஸ்ஐ பேஹெட்ஸ். ஓகே. எக்ஸ்க்ளூட். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் யூசர் டிஃபைன் வேல்யூ கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பேயபிள் பேஹெட்ஸ் க்ரியேட் பண்ணலாம். பேயபிள் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய கரண்ட் லயபிலிட்டிஸ் இல்லையா? ஸோ கம்பெனியுடைய கரண்ட் லயபிலிட்டிஸ் என்னென்னு பார்த்துடலாம். சேலரி பேயபிள், ESI payable, NPS payable, PF payable and income tax payable. So இந்த payments எல்லாமே under current liabilities groupல வருது. ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், salary payable under current liabilities. ஸோ இந்த ஹெட் டைப்பில் நீங்கள் எதுவும் கொடுக்காம நாட் அப்ளிகபிள்னு கொடுத்துட்டு current liabilities select பண்ணி சேவ் பண்ணிக்கிங்க. ஓகே. செகண்ட் ESI payable, ESI payable under not applicable current liabilities save. Then NPS payable, NPS payable not applicable current liabilities save. PF payable under not applicable current liabilities save it. Last income tax payable. Okay. Not applicable under current liabilities and save it. Employer statutory deduction பற்றி பார்க்கலாம். At first நம்ம பார்க்க போகிறது எம்ப்ளாயர்ஸ் EPS. ஸோ எம்ப்ளாயர்ஸ் பென்ஷன் ஸ்கீம் எவ்வளோ பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.33%. ஓகே. இது ரிலேட்டடாக ஒரு தியரி கொடுத்துருக்கு. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அதை கோத்ரூ பண்ணிக்கோங்க.
employer EPS at 8.33%. Okay, under எம்ப்ளாயர் ஸ்டாச்சுட்டரி கான்ட்ரிபியூஷனில் வரும். ஓகே, ஸோ இது செலக்ட் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா பென்ஷன் இல்லையா, ஸோ நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் Tier 1. ஓகே, இந்த இடத்துல நம்ம இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருங்க. ஓகே, அஃபெக்ட் நெட் சேலரி நோ கொடுத்துருங்க. நேம் டு பி டிஸ்பிளைட் இன் பே ஸ்லிப் வந்து த சேம் நேம் எம்ப்ளாயர்ஸ் EPS at 8.33% as computed value நார்மல் ரவுண்டிங் 1 கொடுத்துருங்க. இந்த இடத்துல ஆன் ஸ்பெசிஃபைட் ஃபார்முலா. ஓகே, ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் சேலரி ப்ளஸ் டியர்னஸ் அலவன்ஸ்லேருந்து அது என்ன பண்ணுவாங்க, கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதனுடைய டேட்டை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 8.33%. இதை சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எம்ப்ளாயீஸ் EPF எவ்வளோ பர்சன்டேஜ் ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா 1.67%. எம்ப்ளாயர் ஷேர்ஸ் வந்து 10% இல்லையா, அந்த 10%ல் பென்ஷனுக்கு 8.33%, பிஎஃப்க்கு 1.67% அவங்க என்ன பண்ணுறாங்க, செப்பரேட் பண்ணி வைக்கிறாங்க. ஓகே, இந்த இடத்துல எம்ப்ளாயர்ஸ் EPS at 1.67%. Okay, under employer statutory contribution PF account number 1 indirect expenses நார்மல் ரவுண்டிங் 1. இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், 2 மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் ஸ்பெசிஃபைடு ஃபார்முலா கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், எம்ப்ளாயர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த 10% கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ 8.33 ஃபார் பென்ஷன், 1.67 ஃபார் EPF. ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயி PF ஷேர்ஸில் இருந்து சப்ட்ராக்ட் பேஹெட் இருக்குது பார்த்தீங்களா, எம்ப்ளாயர்ஸ் EPS அதை வந்து நான் டிடெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 1.67. சாரி, இந்த இடத்துல நான் F போடலை, PS போட்டுட்டேன். யா, ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் ஒன்று யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த 10%லேருந்து 8.33 நீங்கள் டிடெக்ட் பண்ணும்போது பேலன்ஸ் எவ்வளோ வரும், 1.67. இந்த மெத்தடு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்பயும் போடுவீங்க இல்லையா, ஸோ இதை வந்து எது பேஸ் பண்ணி பண்ணுவாங்க, பேசிக் சேலரியும் ஆட் பேஹெட் டியர்னஸ் அலவன்ஸ், அவ்வளோதான். ஓகே, எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 1.67. ஓகே, இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. எம்ப்ளாயர்ஸ் ESI மீன் ஸ்டேட் இன்சூரன்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் ஷேர்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3.25% ஷேர்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, இந்த இடத்துல நம்ம எம்ப்ளாயர்ஸ் ESI at 3.25%. ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயி ஸ்டாச்சுட்டரி கான்ட்ரிபியூஷன், எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், ரவுண்டிங் 1 அண்ட் அன்ஸ்பெசிஃபைடு ஃபார்முலாவில் ESIன்னு சொல்லும்போது நம்மளுடைய ESI எலிஜிபிள் பேஹெட்ஸ் எல்லாத்தையும் இதில் இன்க்ளூட் பண்ணோம் இல்லைங்களா. ஃபர்ஸ்ட்டு பேசிக் சேலரி, then conveyance, dearness allowance, house rent allowance, then last one overtime இல்லையா. ஸோ இதெல்லாம் நம்மளுடைய அலவன்சஸ். டேட் மாற்றிக்கோங்க. எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 3.25%. அடுத்து எம்ப்ளாயீஸ் NPS நேஷ்னல்
pension scheme எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 10%. Employers National Pension Scheme at 10%. Okay. Employer contributions இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா National Pension Scheme Tier 1 indirect expenses and rounding on specified basic plus DA. Okay. இதனுடைய டேட் மாற்றிக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுக்க போகிறோம்? 10%. ஓகே. எம்ப்ளாயர்ஸ் அதர் சார்ஜஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயர்ஸ் பிஎஃப் அட்மின் சார்ஜஸ் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னா 0.50%. EDLI கான்ட்ரிபியூஷன் சார்ஜஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.50%. ஓகே. EDLI அப்படின்றது எம்ப்ளாயி டெபாசிட் லிங்க்டு இன்சூரன்ஸ். ஓகே. ஸோ இதுதான் இதனுடைய ஃபுல் ஃபார்ம். ஹியர் employers admin charges. Okay. Under employees other charges இங்கே பார்த்தீங்கன்னா admin charges account number 2. ஓகே. இது ஒரு current liabilities. ஸோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் பிஎஃப் கிராஸ் வேல்யூவில் கேல்குலேட் பண்ணுறனால டிஃபால்ட்டாக அதுவே என்ன பண்ணிச்சு அதை அக்செப்ட் பண்ணிக்குது. ஸோ 0.50% இல்லையா? ஸோ சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் EDLI contribution charges under employees other charges EDLI contribution account number 21 current liabilities and percentage பார்த்தீங்கன்னா 0.50%.